ப்ளீஸ். வாழ்க்கையில் முதல்ல ஆடியோ லான்ச்சை ஹோஸ்ட் பண்ண அபிஷேக் சொன்னார், எனக்கு பழக்கம் இல்லை, சரி ஜிவி ப்ரோவோட படம் ஜாலியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். குழந்தைக்கு உற்சாகத்தை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். யாரும் கை தட்ட மாட்டேங்கிறாங்க. ஒரு புது அவதார். வாழ்க்கையில் முதல் வந்து பேசுகிறேன், கையை தட்ட மாட்டேங்கிறேன். வாங்க இங்க இந்த ஊர்ல எல்லாமே கேட்டாதான் கிடைக்கும். ஸோ இந்த பாட்டை பாடின காரணம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அடியே படம் பேரு. ஸோ அடியே. சரி, கொடியே எதுக்கு? கொடியே என்ன கண்டு நீ சொக்க. அப்படி யாரு சொக்குனாங்க? ஹாய் தெளிவா கௌரி. ஹாய் ஹாய் ப்ரோ. ஹாய். அவங்களுக்காக தான் அந்த லைன் பாடினேன். அப்படியா? ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் எனக்கு எதுவும் தெரியல, ஏதோ வந்து பேச சொன்னாரு, பப்பன்னு இருக்கேன். அதான் டாக் பேக்ல கிடையாது, இந்த டிராமா ட்ரூப்ல சைடுல இருந்து ப்ராம்ப்ட் பண்ற மாதிரி தான் பிரேம்ஜி சார் இன்னைக்கு ஜாலி பண்ண போறாரு. தல அந்த கண்டென்ட். ஸோ இப்போ வந்து அடியை இட்ஸ் அ பேரலல் யூனிவர்ஸ், நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ அந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் 2 சாங்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக இங்கே ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்து கேமராலாம் ஆஃப் பண்ணணும்னு கேமராலாம் ஆஃப் பண்ணிவிடுங்க, ஃபோன்லலாம் யாரும் வீடியோ எடுக்காதீங்க. வசந்தபாலன் சார், a few words about of course your favorite GV கண்டென்ட் பார்த்துருக்கீங்க, ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். அநீதி படத்துக்கு ஒரு நல்ல விமர்சனத்தை தந்த பத்திரிகையாளர்களுக்கு இந்த நேரத்தில் என் மனமார்ந்த நன்றி. ஜீவிக்கும் அநீதி சார்பாக எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரில, அவ்வளோ பெரிய உதவி. ஸோ இதுக்கு என்ன கைமாறு செய்யணும்னு எனக்கே தெரில. காலம் அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு வழங்கும் நான் நம்புகிறேன். ட்ரெய்லர் பார்த்தேன், அவ்வளோ ப்ராமிசிங்காக இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு கண்டென்ட்டு தான் முக்கியமான விஷயம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த பேரலல் யூனிவர்ஸ்குள்ளே போகிற அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்பவே ஆடியன்ஸ்க்கு தியேட்டருக்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஆர்வத்தை வந்து இந்த ட்ரெய்லர் அழகாக தருது. அப்புறம் ஜஸ்டினோட மியூசிக் 2 சாங் பார்த்தேன். ஜிவி ப்ளஸ் கௌரி அந்த காம்பினேஷன் பார்க்குறப்போ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த கௌரி வந்து அந்த ஐஸை சாப்பிட்டுட்டு நடந்து போகிறத பார்க்குறப்ப அந்த ஒரு ஷார்ட்டுக்கு மொத்த தேட்டருமே கிளாப் பண்ணாங்க. ஸோ அந்த கெமிஸ்ட்ரி வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஜிவியும் இந்த விஷுவல்ஸில் அவ்வளோ அழகாக இருக்கார். ஸ்கூல் பையனா பல்வேறு 2-3 சேஞ்சஸில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஐ திங்க் இங்கே கிடைச்ச கைதட்டிலே இந்த படத்துக்கான ஒரு முதல் வெற்றியாக நான் நினைக்கிறேன். ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக்கு நான் ரொம்ப பெரிய ஃபேன். நிறைய நல்ல பாடல்களை ரசிச்சிருக்கேன். இந்த படத்துலேயும் ரொம்ப அழகான பாடல்கள் வந்திருக்கு. லிரிக் ரைட்டர்ஸ் ஆல்சோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்கிறாங்க. ஸோ வழக்கம் போல் ஜிவி அவருக்கு இன்னொரு வெற்றி படமாக அது அமையணும். ஸோ வாழ்த்துக்கள். டார்லிங் நான் முதலே ட்ரெயிலர் பார்த்துட்டேன். ஜிவி காமிச்சிருக்காரு, ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. அன்றைக்கே நான் வந்து ஜிவிகிட்ட சொன்னேன், யார் டைரக்டர் என்ன ஏதுன்னு எல்லாம் விசாரித்தேன். ரொம்ப அருமையான கான்செப்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ப்ளஸ் இன்றைக்கி இவ்வளோ ஜாம்பவான்கள்லாம் வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் இந்த அளவுக்கு கிராண்டாக நடக்கிறது ரொம்ப சந்தோஷம். டீமில் இருக்கிற டைரக்டர், கேமராமேன் ஜஸ்டின், சம்மந்தப்பட்ட டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும், ப்ளஸ் ஜிவி பிரதர் அண்ட் டீம் எல்லாருக்கும், குறிப்பாக ப்ரொடியூசர்ஸ், அவங்களுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சு லாபகரமான ஒரு படமாக அமைன்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ வெரி மச். நன்றி. அடுத்து பேசுறதுக்கு ஏல் விஜய் சார் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் ப்ரோ சார் மேலே வந்தீங்கன்னா பேசலாம். கரெக்டா? இந்த பாட்டோட பிஜிஎம் ஏதாவது போட்டிங்கன்னா அப்படியே ஃபீல் பண்ணலாம். சைலண்ட்டாக இருக்குதே, பரவாயில்லையா? ஏல் விஜய் ப்ரோ, ஏற்கனவே பிரேம்ஜி சார் சொன்னது தான். ஐ திங்க் உங்கள் படங்களில் ஜிவி அப்படின்ற ஃபேக்டர் வந்து சினானிமஸ். இப்பையும் பார்க்கும்போது அப்படியே யூ ஜஸ்ட் பிரிம் அண்ட் எக்ஸ்ப்ளோட் வித் ஹாப்பினஸ். யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். தேங்க்யூ அபிஷேக். கண்டிப்பாக ஜிவிட்டு நான் ட்ரெய்லர் பார்த்தோன்னே சொன்னேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜிவி ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிமாக இருக்கும். ஜிவிக்கு
கான்செப்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்க்கு ஆடியன்ஸ் உள்ளே வர்றதுக்கு என்ன தேவையோ அந்த படத்தில் இருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அதோட எல்லாமே ட்ரெயிலரில் தெரியுது. எப்படி ஒரு லவ் டுடே ஒரு ஒரு சென்சேஷன் க்ரியேட் பண்ணிச்சோ அதே மாதிரி அடியவும் க்ரியேட் பண்ணணும்னு நம்புகிறேன். அண்ட் கண்டிப்பாக இது ஒரு பெரிய சென்சேஷன் ஆகணும். அதுக்கு என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஜிவியை பொறுத்த வரைக்கும் இஸ் ஆல்வேஸ் சர்ப்ரைஸ் மீ, இன்ஸ்பயர்ஸ் மீ, அதான் சொல்லணும். மியூசிக்லேயும் சரி, அவரோட ஆக்டிங்லேயும் சரி. ஏன்னா வந்து ஆல்வேஸ் சீன் ஹவ் இஸ் க்ரோயிங், ஈ சீன் மீ க்ரோயிங். ஸோ வந்து ஆல்வேஸ் இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ, ஆல்வேஸ் ஸ்பெஷல் டு மீ. குட் லக் பிரதர். அண்ட் நண்பன் தான் கூப்பிடுவேன். ஸோ இ மீன்ஸ் லாட் டு மீ. வசந்த பாலன் சார் சொன்ன மாதிரி தான் நிறையா டைரக்டரோட சக்ஸஸில் அவரோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப லெவலில் இருந்திருக்கு. கௌரி லுக்கிங் கிரேட் இன் த மூவி. குட் லக். அண்ட் ஜஸ்டின் பிரபாகரன் சம் மியூசிக் அண்ட் எவ்ரி திங் இஸ் லுக்கிங் வெரி வெரி ப்ராமிசிங். கண்டிப்பாக அடியே வந்து நிச்சயமாக ஒரு பெரிய சக்ஸஸ் மூவியாக அவர் நம்புகிறேன். மாலி அண்ட் மான்வி பிக்சர்ஸ் ஐ திங்க் வந்து ஒரு ரொம்ப தமிழ் சினிமாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரொடியூசர் இருக்க போகிறாங்க. ரொம்ப சில ப்ரொடியூசர்ஸ் தான் ரொம்ப பேஷனேட்டாக சினிமாக்குள்ளே வந்திருக்காங்க. ஒன்று வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லலாம், ஏஜிஎஸ், வேல்ஸ், அந்த மாதிரி. அந்த வரிசையில் இப்போ மாலி அண்ட் மான்வி கண்டிப்பாக இருப்பாங்க. அது நான் வந்து நான் சமீபத்தில் சந்தித்தேன். ரொம்ப ரொம்ப ஒரு பேஷனேட் அண்ட் வெரி பாசிட்டிவ் பீப்புள். பிரேம்குமார் சார் அவங்க வந்து வெரி வெரி வெல்கம் டு தமிழ் சினிமா சார். அவர் நிறைய நல்ல படங்கள் நீங்கள் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் அவங்க ரொம்ப யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அவங்க கூட இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். தே ஆர் த நியூ சினிமா. அவங்க தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவை அடுத்த கட்டு கொண்டு போகிற பீப்புள். அவங்க எல்லாருக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். குட் லக் டு த என்டையர் டீம். தேங்க்யூ. கார்த்தினா, கங்க்ராட்ஸ் ஆன் 9 years of ஜிகிர்தண்டா, வெயிட்டிங் ஃபார் XX. ஒரு படத்தோட வெற்றி அந்த அடுத்தடுத்த வருஷமும் ஆனிவர்சரி ஹேஷ்டேக் வரும்போது தான் நமக்கு தெரியுது. ஸோ ஆன் தட் ஹாப்பி நோட். யா, ஸோ அடியே வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு சின்ன ப்ரொமோ மாதிரி ஒன்று விட்டுருந்தாங்க, பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. பட் ட்ரெய்லர் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. ஆல் த வெரி பெஸ்ட் டு த டீம். ரொம்ப எனக்கு யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு ஹை அண்ட் கான்செப்ட்ஸ் ஃபிலிம் லைக் கிறிஸ்டோஃபர் நோலன் ஃபிலிம்லாம் எனக்கு சுத்தமாக புரியாது, பார்த்ததும் கிடையாது பெருசாக. பட் ஆனால் இது வந்து ஒரு கிறிஸ்டோஃபர் நோலனே வந்து ஒரு லவ் அண்ட் ரொமான்ஸ் ப்ளஸ் ஃபன் எடுத்துருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எடுக்கிற ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். டெஃபினட்டாக இது வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் விக்னேஷ், ஆல் த வெரி பெஸ்ட் டு த ப்ரொடியூசர், த ஹோல் டீம், கோகுல் த டிஓபி, ஜஸ்டின் த மியூசிக் டைரக்டர், அண்ட் ஜிவி. எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கீங்க. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வாஸ் ஆசம். அண்ட் அவரோட மியூசிக்கு நான் பெரிய ஃபேன். அண்ட் படங்கள்லேயுமே சிவப்பு மஞ்சள் பச்சை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்கள் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஹோப் திஸ் ஃபில்ம் வில் பி லைக் ஒன் பெஞ்ச் மார்க் ஃபார் யர் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு கௌரி அண்ட் த என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ. தேங்க்யூ and all the very best for the success of the film. Thank you. Thank you so very much. அடுத்தபடியாக 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங்கை பண்ணுற சிம்புதேவன் சார் மற்றும் யங் கன் அருண் மாதேஸ்வரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நாவல்ட்டின்றது வந்து பொதுவாகவே சிம்பிளாக ஒரு கதையை சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னு ஜென்ரலாக சேஃபாக யோசிப்பாங்க, வித் டியூ ரெஸ்பெக்ட் டு ஆல் ஃபில்ம் மேக்கர்ஸ். பட் சிம்புதேவன் சார் இஸ் நோன் ஃபார் இனோவேஷன். அவரோட ஒரு முறையும் அவரோட படைப்புகள் வித்தியாசமாக தான் இருக்கும். கேப்டன் மில்லர்னு ஒரு மேக்னம் ஓப்பஸ் நமக்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுலேயும் ஜிவி சாரோட இசை பெரிய பங்காக இருக்கும். ஸோ a few words ப்ளீஸ். சார், அருண் வந்து அளவாக 4 வார்த்தை தான் பேசுவார். ஸோ அதனால் உங்களோட அன்பை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எங்களுக்கு பொங்குங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஏற்கனவே இந்த ட்ரெய்லரோட பீஸ் மட்டும் பார்த்துருக்கேன். பட் என்னென்னா ஒரு மல்டிவர்ஸ் அப்படின்றது வந்து அவெஞ்சர்ஸில் மட்டுமே நம்ம சமீபமாக பார்த்துக்கிட்டு இருந்தது. தமிழில் அழகாக வேறொரு வடிவத்தில் பார்க்கும்போதே ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அந்த இப்படி ஒரு விஷயத்தை எடுத்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் மாலி அண்ட் மான்வி மூவி மேக்கர்ஸ், மிஸ்டர் பிரேம்குமார் சார், என்னுடைய அடுத்த படத்தையும் நான் சாருக்கு தான் பண்ணுறேன். நான் ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அற்புதமான பர்சன் அவர். ரொம்ப எதையும் வந்து ஆழமாக நேசித்து பண்ணக்கூடிய ஒரு பர்சன். எந்த நேரத்துலையும் ஒரு துளி கூட டென்ஷன் இல்லாமல் எப்பயும் ஒரு சிரிச்ச முகமாக இருக்கிறவர்.
ஸோ கண்டிப்பாக விஜய் சொன்ன மாதிரி மாலி அண்ட் மாண்வி மூவி மேக்கர்ஸ் வந்து தமிழில் மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியாக நிச்சயம் விரைவில் வரும். அதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அண்ட் ஜிவி அன்பு நண்பர், அவர் ஒரே நேரத்தில் அந்த டபுள் ஹார்ஸ் அப்படின்பாங்க, அந்த ரெட்டை குதிரையில் பயணிக்கிறது ரொம்ப டஃப்பானது. அவர் ரெண்டையுமே ரொம்ப சென்சிபிளாக பண்ணுறார். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், ரெண்டுலேயுமே. நான் வந்து மியூசிக்காக அவர் கூட வந்து இரும்பு கோட்டையெல்லாம் பண்ணியிருக்கேன் நான். அதோட ஒரு தீம்லாம் வந்து நான் எக்ஸாகரேட் பண்ணி சொல்லலை, இப்பயும் வந்து அது எனியோ மெரிக்கோனுடைய ஒரு பீஸ் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ ஜிவி ப்ரோ இதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அதாவது அவர் போக போக இன்னும் இளமையாகிட்டே போகிறாரு. திரும்ப ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை பார்க்கும்போது எந்த இடத்துலையும் நம்மளுக்கு ஒரு துளி கூட சலிப்பு தட்டாமல் ரசிக்க தோணுது. வாழ்த்துக்கள் ஜிவி அண்ட் கௌரி, நீங்களும் ரொம்ப சிறப்பாக இருந்தீங்க. வாழ்த்துக்கள். அண்ட் மை ஸ்பெஷல் விஷஸ் டு மது, உங்களுடைய ஹார்ட் ஒர்க் இன்னும் உங்களை பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். மை பெஸ்ட் விஷஸ் டு டீம். வாழ்த்துக்கள். நன்றி. இன்னைக்கு ரத்தம் தெரிக்க எங்கள் அண்ணன் அருண் மாத்தேஸ்வரன் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். ஜிவியை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி இருக்கும், 10-11 இயர்ஸ்க்கு முன்னாடி மீட் பண்ணேன். அப்போ நான் ஒரு படம் பண்ண வேண்டியதாக இருந்தது. அப்போ மியூசிக் டைரக்டராக போய் மீட் பண்ணேன். அது நடக்கலை. அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி, ரெண்டாவது வாட்டி ஒரு 6 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி போய் மீட் பண்ணேன். அது நடிக்கிறதுக்காக போய் பேசணும், அதுவும் நடக்கலை. அதுக்கப்புறம் மூணாவதா அவர் வீட்டில் போய் நின்று, என்னடா வண்டியா இவன் என்னடா இங்கே பண்ணுறான்ற மாதிரியே பார்த்தாரு. சொன்னேன் இது மாதிரி மில்லர்னு ஒரு படம் பண்ணுறேன், நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் மியூசிக்ன்ற மாதிரி அப்படி பேசணும். ஸோ ஐ ஹவ் நோன் ஹிம் ஃபார் 10 இயர்ஸ் அந்த மாதிரி. அண்ட் ஐவ் சீன் ஹிம் க்ரோ. அண்ட் எனக்கு அவரோட மியூசிக்கில் இருந்த மெச்சூரிட்டி இப்போ அவர் நடிப்புலையும் அவர் இப்போ நிறைய கொண்டு வராரு. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். அண்ட் த டீசர், த ட்ரெய்லர் லுக்ஸ் வெரி வைல்ட். நல்லா இருக்குது பார்க்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டாக இருக்குது. ஐ விஷ் த டீம், விக்னேஷ் த டிரெக்டர் அண்ட் த காஸ்ட் அண்ட் க்ரூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. நன்றி நன்றி, தேங்க்யூ ஸோ வெரி மச், கைண்ட் ஆஃப் யூ. நன்றிகள். சார் பிரேம்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். சார் என் பேரும் பிரேம் தான். பிரேம்னு பேரை வச்சவங்கெல்லாம் அன்போடு இருப்பாங்க. பிரேமுனாலே லவ் தான். ஸோ அன்பு தான், லவ் தான். சார் அங்கே ஸ்டேஜுக்கு நடுவில் போகிறதுக்குள்ளே நான் ஒன்று சொல்லிடுறேன். இந்த பொதுவாகவே சினிமாவில் ரஜினி சார் ஒரு பாட்டில் உச்சத்தை தொடர்றதை நம்ம பார்த்துருக்கோம். அது ரேக்ஸ் டு ரிச்சஸ்னால் இவர் தான். மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸ் ஹேண்டில் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தலைவா சேஃபாக போயிட்டுருக்கீங்க, எதுக்கு படம் தயாரிக்கிறீங்கன்னு ஒரு 10 பேர் கரெக்டாக வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டியும் பேஷனேட்டாக படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப கடினமான வேலை. ஆனால் யங் அண்ட் வைப்ரண்ட் டீமோட பிரமாதமாக பண்ணிகிட்டு இருக்காரு சார். பொதுவாக ப்ரொடியூசர்ஸ் கடைசியில் தான் வந்து பேசுவாங்க. வி வாண்டட் யூ நவ், ஃபியூ வேர்ட்ஸ் சார் ப்ளீஸ். நன்றி. இந்த அடியே படக்குழு எல்லா நண்பர்களுக்கும் முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த விழாவுக்கு வந்த அத்தனை இயக்குநர்களும் எல்லா நண்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மரியாதைக்குரிய பாண்டிச்சேரி டெப்டி ஸ்பீக்கர் எல்லாரும். இந்த படம் இந்த கொரோனா டைமில் நான் வீட்டில் உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தப்போ திட்டம் 2ன்னு ஒரு படம் பார்த்தேன். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அப்போது என் பையன்கிட்ட கேட்டேன், இந்த படம் டைரக்டர் யாருன்னு கேட்டேன். யாரோ விக்னேஷ் கார்த்திக்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி அவர் சந்திக்கலான்னு சொன்னேன். ஆனால் என்னவோ தெரியல, ஒரு ஷாய் ஒரு கதை இருக்குது, ஒரு டைரக்டர் உங்களை பார்க்கணும்னு சொல்லி கடைசியில் பார்த்தா நான் தேடிட்டு இருந்த விக்னேஷ் கார்த்திக் தான் நேராக வந்திருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சது. ரொம்ப சந்தோஷமாக மௌனமாக காரியங்களை நவுத்தி ஒரு நல்ல ஒரு வெற்றி இலக்கை தேடக்கூடிய ஒரு இளைஞனை பார்த்த ஒரு சந்தோஷம் அவர் முகத்தில் இருந்தது. அதனுடைய ஒரு நல்ல ரிசல்ட்டு தான் இப்போ நீங்கள் இந்த அடியே படத்தை இங்கே பார்த்துட்ருக்கீங்க. அதே மாதிரி தான் இந்த குழுக்களாக இப்போது இசையமைப்பாளர் ஆகட்டும், ஜஸ்டின் பிரபாகர், அதே மாதிரி ஜிவி சகோதரர் ஜிவி, கௌரி, இவங்க எல்லாமே வந்து இது ஒரு கூட்டு தயாரிப்பாக இந்த படத்தை வந்து ஒரு வித்தியாசமாக இது வரைக்கும் இல்லாமல் ஒரு எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எடுத்துக்கிட்டு செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஒரு கலவையாக தான் இதை பார்த்தேன்.
அந்த விஷயத்தில் எல்லாருமே ரொம்ப சின்சியராக இதுக்கு வேண்டி பாடுபட்டு இந்த படத்தை பண்ணாங்க. நேரத்து முன்னாடி சொன்ன நம்ம நம்பர் சொன்னார், நிறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு 23 பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து சிறந்த முறையில் எல்லாமே இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஒரு படம் தயாரிப்புன்றதை விட ஒரு நல்ல படம் தமிழ் சமுதாயத்துக்கு கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இந்த படத்தை நான் அவர்கிட்ட தயாரிப்புக்காக சொல்லியிருந்தோம். அருமையாக வந்திருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய சிம்புதேவன் சார் சொன்னார், அவருடைய படம் அடுத்த படம் போட்டு, அதுவும் நம்மளோட மூவி தயாரிப்பில் தான் வருது. தொடர்ந்து வந்துட்டுருக்கு நம்ம ஏஎல் விஜய் சார். எல்லா இயக்குனருக்கும் ஒரு நல்ல படைப்பை கொடுக்கறதுக்கு கடவுள் நம்மளை இன்னும் அந்த உதவிக்கரம் நீட்டுறதற்கான வழியும் வசதியும் தந்து எல்லா அருளும் பொழியட்டும் என்று உங்களுடைய எல்லாருடைய அன்போடு மிகப்பெரிய வெற்றியாக இது அமையட்டும். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பியூட்டி எவ்வளோக்கு எவ்வளோ இட்ஸ் ஸ்டார் டிவன் இண்டஸ்ட்ரியோ அவ்வளோக்கு அவ்வளோ டெக்னீஷியன்ஸையும் கொண்டாடுற ஒரு இண்டஸ்ட்ரி தமிழ் சினிமா. கேன் வி ஹேவ் தி சினிமாட்டோகிராஃபர் ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ்? லீட் டெக்னீஷியன்ஸ் அனைவரும் மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் கோகுல் ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். ராம்போ விமல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆர்ட் டைரக்டர் சிவசங்கரன் சார் வந்திருக்கீங்களா? ப்ளீஸ் ஆன் டு த ஸ்டேஜ். எடிட்டர் முத்தையன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இவ்வளோ மல்டிபிள் நரேட்டிவ்ஸாக அவ்வளோ லேயர்டான ஒரு விஷயத்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ட்ரெய்லரில் காமிச்சிருந்தாரு. காஸ்டியூம் டிசைனர் வினோத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடா நம்ம வினோத் வாபடி சாருக்கு இன்னைக்கு என்ன இவ்வளோ சிம்பிளாக சட்டை கொடுத்துருக்க? டன் ப்ளீஸ் மேடையோட கொஞ்சம் நடுவில் நின்றுங்கன்னா வீடியோ எடுக்கிறவங்களுக்குலாம் வினாய் ப்ரோ மற்றவங்கள மட்டும் சொல்லக்கூடாது, நீங்களும் ஃபேவர் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். a few words ப்ளீஸ். யார் வேணால் முதல் பேசலாம், மைக்கு நான் எடுத்துகிட்டு வரேன். தொண்டை சரியில்லைனாலும் மொட்டராஜேந்திரன் மாதிரி சூப்பராக இருக்குது வாய்ஸ். 2 words பேசுங்க, அந்த மாதிரி ஏதாவது பேசுங்க. சண்டை போட்டுக்கிறாங்க யார் ஃபர்ஸ்ட்டுன்னு. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் இந்த படம் நடந்ததுக்கு. ஜிவி சார் தேங்க்ஸ், நீங்கள் இந்த படத்தில் கொலாப் பண்ணது அண்ட் அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கீங்க. அண்ட் இல்லை புரியல, என்ன நடக்குது? வேற லெவல்யா, சொல்லுத்தல ப்ளீஸ் பி கம்ஃபர்டபுள் சில். யூ போத் ஜஸ்டிஃபை தி ரோல். தேங்க்யூ ஸோ மச். பிரேம்குமார் சார் இந்த ப்ராஜெக்டை என்னை கமிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. என்னோட டீம் அண்ட் டைரக்ஷன் டீம் எல்லோரும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். பேச மட்டும் மாட்டாங்களா, நான் லீடு கொடுக்கணுமா? ப்ரோ வினோத் ப்ரோ ப்ளீஸ். இந்த செக்மெண்ட் சீக்கிரமாக முடியும் நம்பிக்கையில் கூப்பிட்டா மெத்தட் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன அநியாயமாக இருக்குது? எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் பற்றி என்ன சொல்கிறது, இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கடவுளுக்கும் நன்றி, நீங்கள் வந்த எல்லா ஆடியன்ஸ்க்கும் எல்லாருக்கும் நன்றி. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் இந்த படம் வெற்றி பெற கடவுளை வேண்டிக்கிறேன். உங்களோட கிருபையாக இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ். சூப்பர் சார். சவுண்ட் இன்ஜினியர் ராகுல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சவுண்டாக பேசுவார்னு சொல்கிறாங்க. அருண் மன்னிக்கணும் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எடிட்டர் சார் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். இது ரொம்ப நேரமாக ப்ராம்ப்டிங் வாங்கிட்டு இருக்கீங்களா அவர்கிட்ட? இதே லேக் விடாமல் அடித்தலை, டப்புன்னு அடி. ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு என்னோட அப்பா அம்மாவுக்கு அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் போடு. அண்ட் தேங்க்ஸ் டு விக்னேஷ் அண்ணா, என்னை பிலீவ் பண்ணி இந்த ப்ராஜெக்டை என்கிட்ட கொடுத்ததுக்கு. படம் நல்லா வந்திருக்கு, எங்களோட 100% ஒர்க்கு கொடுத்துருக்கோம். ஆடியன்ஸுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இந்த படம். தேங்க்யூ தலை. தேங்க்ஸ் டு மாலி அண்ட் மாணவி மூவி மேக்கர்ஸ். சூப்பரு. அடுத்த படமும் நீங்கள் தானா? அதை மட்டும் கரெக்டாக சொல்கிறீங்களே.
சரி, ஓகே, சூப்பர். வினோத், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜீவினாக்கு ரொம்ப அவர்னால தான் எல்லாமே போயிட்டு இருக்கு. அவர்னால தான் ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ வரைக்கும் ஃபுல்லாக அப்படியே தான் போயிட்டு இருக்கு. தலைவனால தான் போனின்றதை கரெக்டாக சொல்ல, அழகாக சொல்கிறான். சூப்பர். அண்ட் விக்னேஷ் கார்த்திக் ப்ரோ, அவர் கொடுக்கலனா இந்த படம் கிடச்சிருக்காது. அவர்னால தான் எல்லாமே. சூப்பர், தேங்க்யூமா. அருண் ப்ரோ, ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். ஃபியூ வேர்ட்ஸ் இல்லை, நிறையவே பேசுங்க ப்ளீஸ். குட் ஈவினிங் ஆல். ஆக்சுவலி என்ன சொல்கிறேன்னு தெரில, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கொஞ்சம் ஃபியராக இருக்குது. ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வெங்கட் பிரபு சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அந்த ரோலும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலு, அதுக்கு நீங்கள் வந்தது ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நன்றி. விக்னேஷ், ஹி டஸ் இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட்ஸ், எல்லாமே ஐடியாலஜியுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்ஸ் டு டைரக்ஷன் டீம், கிஷோர் அண்ணா, ஏழுமலை அண்ணா, சபரி, கோபி அண்ணா, மாதவன், பிரபாகரன், இவங்களாம் நல்லா ஒர்க் பண்ணாங்க. நன்றி நன்றி நன்றி, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். அடுத்து பேசுறதுக்கு மை மோஸ்ட் ஃபேவரட் ஃபீல்ட் இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மியூசிக், ஜஸ்டின் பிரபாகர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஜஸ்டின் பீபர் தெரியும், ஜஸ்டின் டிம்பர்லேக் தெரியும், ஜஸ்டின் பிரபாகர். தேங்க்யூ ஆல். இங்கே வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் என்னோட தேங்க்ஸ். ஃபஸ்ட் தேங்க்ஸ் டு பிரேம்குமார் சார், இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு, எங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. விக்னேஷ் கார்த்திக், இந்த படத்தோட டைரக்டர். இந்த படம் மூலிமா எனக்கு ஒரு நல்ல நண்பன் கிடச்சிருக்காப்புல. அவங்க டீம் எல்லாருமே எங்கள் டீமோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ. அவர் சொல்கிற விஷயம் எல்லாமே எதுலேயுமே ஐடியா சொல்கிறதா இருக்கட்டும், எதுவுமே ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுவார். ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த மூவியில். அப்புறம் ஜிவி சார் பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ரியலாக வந்து எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு இந்த படத்தில். ஸோ ஜிவி சார் இருக்கார், ஏன்னா ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன் ஜிவி சார். ஸோ நான் சென்னை வந்தப்போ நிறைய மியூசிக் டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு நினச்சப்போ அதில் ஜிவி சாரும் ஒரு ஆள். ஸோ அவர்கிட்ட நான் இந்த படத்தில் மியூசிக்கில் இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் அவரோட சப்போர்ட், அவர் வந்து எந்த விதத்துலையுமே என்னை ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டாரு. தேங்க்யூ சார். எனக்கு இப்போ வரைக்கும் கூட பேசிகிட்டு இருக்கப்ப இந்த ஆல்பம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொன்னது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். தேங்க்யூ சார். அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண லிரிசிஸ்ட் பகவதி மேம், அப்புறம் மாதேவன். ஸோ இவங்க 2 பேரும் ஆக்சுவலாக நான் திருப்பியும் கண்டினியூவாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு லிரிசிஸ்ட். ஸோ ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நல்லபடியாக எழுதியிருக்கீங்க. வந்திருந்தாங்கன்னா மேடைக்கு மேடைக்கு வரலாம். ப்ளீஸ் ஆன் டு தி ஸ்டேஜ். உங்களுக்கான மேடை, இந்த விழா உங்களுக்காக தான். அப்புறம் தேங்க்ஸ் டு இந்த படத்தோட கேமராமேன் கோகுல் பினாய், ஆர்ட் டைரக்டர் சிவா, அப்புறம் எடிட்டர் முத்தையன், இவங்க எல்லாத்துக்கும் என்னோட தேங்க்ஸ். என்னோட அசிஸ்டன்ட் செபாஸ்டின், அப்புறம் திசான், அப்புறம் பீவன், இவங்க எல்லாத்துக்கும் என்னோட தேங்க்ஸ். அப்புறம் இதில் பாடின எல்லா சிங்கர்ஸ்க்கும், கிருஷ்ணா வந்திருக்காங்க, இன்னும் யுவன் சங்கர் சாக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். இன்னும் எங்கள் பாடின எல்லாத்துக்கும் கபில், ஆண்டனி தாசன் அண்ணா, அப்புறம் பத்மஜா, இவங்க எல்லாத்துக்கும் என்னோட தேங்க்ஸ். யாரையும் மிஸ் பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு திரை பாடலாசிரியராக என்னோட முதல் மேடை, அதனால் இது எனக்கு ரொம்ப ஒரு சிறப்பான மேடைன்னு சொல்லலாம். ஜஸ்டின் சார் இசையில், ஜிவி பிரகாஷ் சார் நடித்து, யுவன் சார் பாட, ஸ்ரீராம் சார் பாட, என்னோட வரிகளை கேட்குறது வந்து அது ஒரு கனவு மாதிரி இருந்தது. அந்த விதத்தில் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஃபார் போத் ஜஸ்டின் சார் அண்ட் விக்னேஷ் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அப்ரூவிங் மை லைன்ஸ். தேங்க்யூ. நன்றி. மாதேவன் விஜே டர்ன்ட் லிரிசிஸ்ட், ரொம்ப பெருமையாக இருக்குது மாதேவன். போதும் பேசு. எனக்கு பேமெண்ட் கிடையாது, நீயே பேசு. ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. விக்னேஷ் கார்த்திக் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் மூலமாக பேச ஆரம்பித்தோம், இப்போ இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜஸ்டின் பிரபாகரன் அவர்களே ரொம்ப நன்றி. எனக்கு அவங்களோட ஸ்டுடியோக்குள்ளே போனோடனே கவிஞர் வாலி அவர்களோட ஃபோட்டோ ஒன்று இருந்துச்சு. அது ஒரு பெரிய ஹோப் எனக்கு. சக வாலி ரசிகரை சந்தித்ததும், அவர் கூட ஒர்க் பண்ணதும் பெரிய கனவு, ஆசை எல்லாமே. ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப முக்கியமான ஒரு படம், என்ன உட்பட. உங்களுடைய சப்போர்ட் எங்கள் எல்லாருக்குமே தேவை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, திஸ் ஸ்டேஜ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜிவி அவர்கள் நடிக்கிறாங்க நம்ம எழுதி அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்குலாம். ஏன்னா அவங்களுக்கே இன்ஸ்பிரேஷனாக நமக்கெல்லாம் எப்படி இருக்கும், அவங்க பாட்டெலாம் கேட்டு வளர்ந்துருக்கோம். அவங்க லிப்ஸிங் பண்ணும்போது நம்ம எழுதியிருக்கோம்னு நினைக்கும் போது பயங்கர சந்தோஷமாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்குது.
தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அகைன் டியர் விக்னேஷ் கார்த்திக். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. விபி சார் இதை ஒத்துக்குவார்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் மியூசிஷியன்ஸில் ராஜா சாரோட பாணியில் மண் வாசனையோட வாழ்வியல் கலந்த மெலடிஸ் வந்து ஜஸ்டின் கொடுப்பாரு. பிரமாதமாக இருக்கும் அவரோட பாட்டு. இந்த அடுத்து வர கெஸ்ட்டை வந்து பிரேம்ஜி ப்ரோ கூப்பிடுங்கன்னா ரொம்ப வைக்கப்படுறாப்ல. நான் கூப்பிடுவேன். அடுத்து பேசுறதுக்கு மிஸ்கின் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். இவருக்கு மைக்கு கிடையாது, போடியம் தான். A few words please sir. மாலை வணக்கம். டைரக்டர் எங்கே இருக்காரு? இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன்னா ப்ரொடியூசர் சொல்லி எனக்கு ஒரு செக் அனுப்பு. நடிச்சிருக்கேனா இல்லையா சொல்லு. நடிச்சிருக்கேனா இல்லையா? நடிக்காத மாதிரி சார். இல்லை நடிச்சிருக்கேன்ல. ஆமாம் சார். ஒரு செக் அனுப்பு. 1 கோடி ரூபாய் அனுப்ப சொல்லு. அது வேறு பொறுக்கின்னு ஒரு டைலாக் வேறு. ஒரு இயக்குனருக்கு யாரையும் விமர்சித்து யாரையும் நகைச்சுவை கதாபாத்திரமாக்கி சினிமாவில் காட்டுறதுக்கு முழுக்க உரிமை இருக்குது. என்னை நீ மொட்டை குண்டியாகவே காட்டு, உனக்கு வந்து நான் வாழ்த்துறேன். ஆனால் தமிழ் சினிமாவில் யாராவது ஒரு பேர் ஒன்று சொல்லிடுவாங்க. நிறைய நான் பார்த்துருக்கேன். தெரியாதனமாக எழுதும்போது பேர் வச்சுருவாங்க, யாராவது பேர். அது யாராவது ஒரு முக்கியமான ப்ராப்ளமாக இருக்கும், அது கேஸ் போடுவாங்க டேரக்டர் மேலே. அது ரொம்ப அப்படி எந்த டேரக்டரையும் அப்படி நினச்சி ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணணுன்னு யாரும் பண்ணுறதில்ல. பேர் சினிமாவில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி காலையில் நான் வந்து என்னுடைய கிளைமேக்ஸை எழுதி முடிச்சுட்டு வரும்போது ஒரு கேரக்டர் என்ன கேரக்டர் அந்த பேர் அப்படின்னு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் யோசிச்சு கடைசியில் யுவராஜ்னு பேர் வச்சேன். ஆக்சுவலாக இளையராஜன் பேர் வந்துச்சு. வச்சா போச்சு, கேஸ் போயிடும். எங்கள் அப்பா தான் அவர், இப்படி இருந்தாலும் கேஸ் போட்டுருவார். அதனால் வந்து உனக்கு நான் என் சைட்லேருந்து யாராவது அசிஸ்டன்ட் யாராவது என்னை எப்படி வேணால் காட்டுங்க, எவ்வளோ மோசமாக காட்டுங்க, மோசமான ஆள் தான் வர. அதனால் வந்து உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு டைரக்டருக்கு இந்த சுதந்திரம் நம்ம சினிமாக்காரங்க எல்லாரும் சமூகத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இதன் மூலியமாக. ஆக்சுவலாக ஜிவி பிரகாஷ் நல்லா ஐஸ் சாப்பிட்டாரு, நல்லா ஊக்கு குத்துனாரு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது எப்படி இந்த ஹீரோஸ் மட்டும்தான் அதெல்லாம் கிடைக்குது, நம்மளுக்குலாம் கிடைக்க மாட்டேங்குது. கிடச்சிரும்னு நினைக்கிறேன் சீக்கிரமாக. கொஞ்சம் உடம்புலாம் கம்மி பண்ணுறேன். நம்மளும் ஐஸ் லெவல் வேணாம், ஊக்கு லெவல் வேணாம், வேறு ஏதாவது கொஞ்சம் வெரி ஸ்வீட் பாய் ஜிவி. நான் ஒரு 3 நாள் தம்பியோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஃபஸ்ட்டு ஜிவியை வந்து வசந்த் பாலன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் நம்ம 4 ஃப்ரேம்ஸ் தியேட்டரில். எனக்கு தெரியாது அப்போ இந்த பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் உடனே முதுகில் ஒரு அடி போட்டேன் ஜிவிக்கு. என்னடா எப்படா இருக்க அப்படின்ட்டு. என்ன காதலே விழுகலை. அப்புறம் ஜிவி முதுகை பிடிச்சிட்டு போயிடுச்சு. அப்புறம் கொண்டாங்கழிச்சு வந்து சார் இந்த பையன் தான் சார் என் படத்தில் மியூசிக் அப்படின்னாரு. ஆக்சுவலாக ஸோ அப்படி தான் எங்களுடைய நட்பு ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் ஒரு படம் நடித்தேன். ரொம்ப ஸ்வீட் பாய், ஃபேமிலியே சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி. ஒரு மியூசிக் டைரக்டருக்கு எப்படியோ நிறைய மியூசிக் டைரக்டருக்கு இன்றைக்கி வந்து படத்தில் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும், ஒரு ஸ்டேஜில் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை ரொம்ப ஒரு பெக்குலியரான ஒரு ஆசையாக நான் பார்க்குறேன். ஆனால் அதில் வந்து முழுதாக அவர்களை அர்ப்பணித்து அந்த கதாபாத்திரத்துக்கு அவங்க ஜஸ்டிஸ் செய்யும்போது அது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஜிவி கண்டினியூஸாக அந்த குழந்தை நடிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட தவிர்க்க முடியாத ஒரு நடிகனாக அவர் மாறிவிட்டார். அது ரொம்ப எனக்கு சந்தோஷம். அப்புறம் எல்லாத்தையுமே ஸ்வீட்டாகவே பேசுகிறான் அந்த பையன். ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லாத்தையுமே ஸ்வீட்டு. அவருடைய மனைவி என் படத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அதுவும் நான் அந்த இடத்துல சொல்ல ஆசைப்பட்றேன். எக்ஸ்ட்ரானரி ஒரு சாங்ஸ் இருக்கு. அப்புறம் இந்த படம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி இருக்க ஜெனரேஷன் வந்து இந்த மல்டி யூனிவர்ஸ்னு சொல்கிறாங்க. பட் ஐ டோன்ட் பிலீவ் தட். ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனை வந்து தமிழ் சினிமா உலகில் அதை வந்து வெற்றிகரமாக பண்ண முடியும் அப்படின்றதுக்கு வந்து எவ்வளவு கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமானது சயின்ஸ் ஃபிக்ஷன் பண்ணுறது வந்து. உலகத்தில் சயின்ஸ் ஃபிக்ஷன் அதாவது ஹாலிவுட்டில் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. ஹாலிவுட்டுக்கு வந்து வேறு விதமான
பார்வையாளர்கள் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. பட் ஆனால் தமிழ் சினிமாவில் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனை வந்து ஒரு லவ் ஸ்டோரிக்குள்ளே கொண்டாடுறது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு இது. என்னென்னா எனக்கு நான் இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னால் இப்படி ஒரு 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 கான்செப்டை வந்து திங்க் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக விக்னேஷ்க்கு ஒரு பெரிய கிளாப் கொடுப்போம். அந்த கான்ஃபிடென்ட்டுக்காக அந்த கதையை சொல்லி ஒரு கதை எங்கே வெற்றி பெறனா, ஒரு கதையை ரொம்ப சிம்பிளான ஒரு மனிதன்கிட்ட போயிட்டு சொல்லும்போது அந்த மனிதன் இந்த படத்தை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்பான்னு கேட்பாங்களா, அப்படி தான் இந்த ப்ரொடியூசர் கேட்டுப்பார்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இப்போ அது சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்கட்டும் அல்லது வந்து என்னவாக இருக்கட்டும், அது வந்து அந்த அந்த முதல் கேட்குறாங்கல்ல அந்த ப்ரொடியூசர், அவங்க கேட்கும்போது இந்த படத்தை நானே பண்ணுறேன்ப்பா அப்படின்னா அந்த சயின்ஸ் ஃபிக்ஷனை வந்து கன்வின்ஸ் பண்ண ஒரு எக்ஸ்ட்ரானரி ரைட்டிங்காக தான் சொல்லுவேன். ஸோ விக்னேஷ், ஐ திங்க் யூ உங்கள் படம்லாம் பார்க்கலங்க, மன்னிச்சுங்க. அதுக்கும் திட்டுவாங்க ஆக்சுவலாக கீழே. நான் எந்த படமும் பார்க்குறதில்ல. ஒரு வருஷம் ஆயிடுது ஒரு ஸ்கிரிப்டை எழுதி, 8 மாதமாக எழுதிக்கிட்டே இருக்கேன் ஆக்சுவலாக. எழுதி அதுக்கப்புறம் வந்து இனிமேல் அதை திரும்பி ரீரைட் பண்ணி இன்னும் ஒரு 2 மாதம் அந்த ப்ராசஸ்ஸு. ஸோ அதனால தான் பார்க்க முடியல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் ஜஸ்டின் பிரபாகர் மியூசிக் வந்து 2 பாட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு என்னமோ நிழல்கள் படத்தில் பாடல்கள் கேட்டபோது முதல் தடவை நான் கேட்கும்போது ரொம்ப ஒரு ஏகாந்தமாக இருந்துச்சு. அது மாதிரி ஏகாந்தமாக இருந்துச்சு அந்த பாட்டு. ரொம்ப பியூட்டிஃபுல் ஜஸ்டின். ரொம்ப வேறு என்ன பேசுகிறது, வேறு ரொம்ப டயர்டாக வர்றதுக்கு, அதனால் பேச முடியல. கான்ட்ரவர்சி எதுவும் பேச முடியல. அப்புறம் திரும்பி நான் வந்து இந்த பொறுக்கி அப்படின்னு சொல்கிறத வந்து அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அவனும் எப்போயாவது மிஸ்கினை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, விஷால் என்ன பண்ணுறான், நான் துரோகத்தை மறக்கவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். என்ன துரோகம்னு தெரில, அது என்னத்தை பண்ணுன்னு எனக்கு தெரில. அவன் அப்படி இல்லை, அவன் ரொம்ப எனக்கு இதயத்துக்கு நெருக்கமானவன். சண்டை போட்டுக்கிட்டோம். சண்டை எப்படி, சண்டை போடாமல் எப்படிங்க வாழ்க்க முடியும்? அது மாதிரி ஒரு நல்ல நட்பு அது. ரொம்ப 2 பேரும் ரொம்ப நேச்சம். திடீர்னு சண்டை போட்டுக்கிட்டோம். நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவன் என்னை மிஸ் பண்ண மாட்டான்னு தெரியும். எனக்கு கொஞ்சம் ஈகோ ஜாஸ்தி அவனுக்கு. எனக்கு கொஞ்சம் ஈகோ நிறையா இருக்குது, ஆனால் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிப்பேன். அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துலான்னு நான் கேட்குறேன். அது வந்து ஒரு கோபத்தில் சொன்ன ஒரு வார்த்தை. அது வந்து எல்லாருமே அதை வந்து இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னமோ ஒரு ட்ரோப் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ திங்க் he is not like that. He is a very sweet man. விஷால் இஸ் a very sweet boy. அவன் என் கூட ஒர்க் பண்ணாட்டினாலும் ஏதோ ஒரு இடத்துல இருந்தால் அவன் படங்கள் வின் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆக்சுவலாக. உடனே டமாலில் எழுதிடுவாங்க விஷாலுக்கு அதை ஐஸ் வைக்கிறேன்னு. விஷால் இனிமேல் சத்தியமாக படமே பண்ண மாட்டேன். அதெல்லாம் போய் நின்று கெஞ்சிறது இந்த மயர்லாம் பண்ணவே மாட்டேன் ஆக்சுவலாக. ரொம்ப சின்சியராக the time which we both worked together was extraordinary, very lovable. He's a good human being. அதனால் சொல்லாதீங்க, இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும். அது ஃபீல்லாம் தெரியுது, ஏன்னா அந்த ப்ரொடியூசர் பேசும்போதே தெரியுது. எல்லோரும் வந்து வாழ்த்துனாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப அழகாக கம்பேர் பண்ணாங்க. இப்போ கிட்டத்தட்ட எல்லா படத்துக்கும் நீ கம்பேர் பண்ணுறியா இல்லை எப்படி? இந்த தாடி என்ன பண்ணுறது, நெருப்பு வச்சு கொளுத்திடலாமா? உன் தாடிடா, அதை நெருப்பு வச்சு கொளுத்திடலாமா? தாடின்னு சொல்லி கீழே குஞ்சா பின்னால் ஒரு குடுமி வர இருக்கு ஆக்சுவலாக. எல்லாருக்கும் நன்றி இந்த படத்துக்கு. அதாவது எனக்கு சாய் அப்படின்ற ஒருத்தர் புதுசாக பழக்கமானார் சோனிலேருந்து. அவர் என்னை கூப்பிட்டாரு, சார் நீங்கள் வரணும் அப்படின்னாரு. நான் எந்த படம் இருந்தாலும் என் வேலையை எவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த படத்துக்கு ஏதாவது வந்துடுறேன். ஏதோ ஒரு முகத்தை காட்டும் போது அந்த படம் வந்து எப்படியோ சேருது அப்படின்றது. இந்த படத்துக்காக இந்த மாலையில் இத்தனை மணிக்கு எல்லோரும் வந்ததுக்கு நான் எல்லாருமே நான் ரொம்ப சந்தோஷமாக அவங்களெல்லாம் வாழ்த்துறேன், நன்றி சொல்கிறேன். இந்த மாதிரி விக்னேஷ், இந்த மாதிரி வித்தியாசமான படங்கள் நிறையா வரணும், வின் பண்ணணும். இந்த மாதிரி இளைஞர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சாருக்கு நான் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவித்துக்கிறேன். போதும்னு நினைக்கிறேன், எனக்கே போர் அடிக்குது. நன்றி. எல்லாத்தையும் பண்ணிட்டு பூச்செண்டு பொக்கே கொடுத்துருங்க. அடுத்து வரப்போகிற 2 பேர், இவங்கெல்லாம் பார்ன் என்டர்டெய்னர்ஸ். மிஸ்டர் கூல் சுரேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அதனைத் தொடர்ந்து கலைத்தாயின் மூத்த மகன் என் அண்ணன் விஜய் மிர்ச்சி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடிச்செல்லம், இவனுக்கு ஒரு 8 பர்சனாலிட்டி இருக்குது. நான் ரொம்ப நெகிழ்ச்சியோடு பார்க்குற ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி விஜய். தலைவன் போடியம் கேட்குறாப்புல, அவர் முடிச்சுட்டு விஜய் போடியம் வாங்கிப்பார்.
வருகை தந்துள்ள அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. தயாரிப்பாளர் பிரேம்குமார் சார், உங்களுக்கும் நன்றி. மேனேஜர் வெங்கட் சார், ஜலேந்தர், அனைவருக்கும் நன்றி. மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குகிற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் இந்த அடியே டீமுக்கு தான் போய் சேரும். அடியே அப்படின்னோன்னா என்ன ஏதோ மரியாதை குறைவாக பேசுகிறான் அப்படின்னு எதுவும் நினச்சிடாதீங்க. முக்கியமாக மகளிர் சங்கத்தை சேர்ந்தவர்களே, நீங்கள் வந்து தேட்டர் முன்னாடி நின்று என்ன பெண்களை பார்த்தா உங்களுக்கு நான் இழிவாக தெரியுதா, என்ன ஜிவி பிரகாஷ் வந்து அடியேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நீங்கள் போராட்டம் எதுவும் பண்ணிடாதீங்க. ஏன்னா அடியே அப்படின்னாக்க அந்த அடியே இல்லை, அடி ஏ எப்படி அடி ஏ தட்டு. இந்த ஏ பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் என்ன ஏ போட்டிருக்காரு அப்படின்னு. இந்த ஏ இல்லைப்பா, இந்த ஏ கோப்பமாவண்ணா அடியே அடி ஏ. அதாவது கோபமாக சொல்லுவோம்ல, அந்த அடியே இல்லை. நம்ம வந்து ஒய்ஃபை நம்ம டார்லிங்கை சொல்லுவோம்ல அடியே அப்படின்னு, அந்த அடியே இது. அதே மாதிரி அந்த அடி ஏல இந்த ஏவும் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்துருப்பீங்க, ஐஸ் சாப்பிட்றது இல்லையா. நான் வந்து டேரக்டர்கிட்ட கேட்டேன், சார் ஐஸ் சாப்பிட்றது எப்படி சார் எடுத்தீங்க அப்படின்னு. அப்போ டேரக்டர் சொன்னார், இல்லை நான் வந்து முத நாளே வந்து ப்ரொடக்ஷன் டீமில் சொல்லிட்டேன், ஏன்னா 1 மோர் போச்சுனாக்க ஐஸ் வாங்க முடியாது, அதனால் நிறையா ஒரு 10-15 ஐஸ் வாங்கி வச்சுருங்கப்பா அப்படின்னு சொல்லி டேரக்டர் சொல்லியிருந்தாருங்களாம். அங்கே டேக்கில் வந்து ஒரே டேக்கில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஓகே பண்ணிட்டாங்க ஐஸ் சாப்பிட்டு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. நான் மறுநாள் வந்து ஹீரோ கிட்ட கேட்டேன், சார் அது எப்படி சார் ஒரே டேக்கில் எப்படி சார் ஓகே பண்ணீங்க அப்படின்னு. அப்போ வந்து வெளியில் யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்களா, பரவாயில்ல சொல்லுங்கள் சார் அப்படின்னா. முதல் நாள் நைட்டு அவர் வந்து ரிஹர்சல் பண்ணியிருக்காரு. ஐயோ அந்த ரிஹர்சல் இல்லைப்பா, அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரே ஒரு பெப்சி கோலா வாங்கி கண்ணாடி முன்னாடி நின்று அடியே அப்படின்னு அவரே ட்ரைனிங் எடுத்திருக்காரு. இது வந்து நான் எதுக்காக சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சு கமல் சார் வந்து பல வித்தியாசங்கள்லாம் பண்ணுவார். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் ஜிவி சார், உண்மையிலேயே இயக்குனருக்கும் ப்ரொடியூசருக்கும் 1 மோர் டேக்கெலாம் போய் பணம் செலவாகக்கூடாது அப்படின்னு நீங்கள் மெனக்கட்டு முதல் நாள் ஒரு பெப்சி கோலா வாங்கி கண்ணாடி முன்னாடி நின்று அப்படின்னு பண்ணி நீங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு ஒரே டேக்கில் ஓகே பண்ணீங்க பார்த்தீங்களா. இதுதான் தட்டு. இதுதான் நீங்கள் வந்து நடிப்பு இன்னும் மேலே மேலே கற்றுக்கிட்டு போயிருக்கீங்க அப்படின்னு தெரியுது. அதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவங்க எப்படி, நீங்கள் எதுவும் ட்ரைனிங் எடுத்தீங்களா என்னன்னு தெரியல, ஏன்னா உங்கள் காம்பினேஷன் எனக்கு சீன் இல்லை, அதனால் எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஹீரோயினை பார்க்கும்போது காதல் வராதவங்களுக்கு கூட காதல் வந்துடும். காரணம், பக்கத்து வீட்டு பெண் மாதிரி இருக்காங்க, எதிர் வீட்டு பெண் மாதிரி இருக்காங்க, பஸ்ஸில் போகிற பெண் மாதிரி இருக்காங்க, ட்ரெயினில் பார்க்குற பெண் மாதிரி இருக்காங்க. அவ்வளவு அழகாக இருக்கிறீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் ஜிவி பிரகாஷ் சார், அவர் வந்து உண்மையிலேயே இந்த படத்தில் மட்டும் கதாநாயகன் இல்லை, நிஜத்திலையும் அவர் ஒரு கதாநாயகன். தமிழுக்கும் தமிழனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்க முதல் ஆளாக வந்து குரல் கொடுப்பாரு. இது நீங்கள் பல விதத்தில் பார்த்துருப்பீங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஜல்லிக்கட்டு போராட்டம் கூட சொல்லலாம். அதே மாதிரி சமீபத்தில் அமித்ஷா சார் கூட ஏதோ உங்களை தனியாக கூப்பிட்டு ஏதோ பேசுனதா சொன்னாங்க. அதோட அர்த்தம் என்னன்னு தெரியல. ஒருவேளை அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரா இல்லை என்னன்றது தெரியல. அதுக்கு ஒரு கேப்சல் என்னன்னு போட்டுங்க. உண்மையிலே எனக்கு அதுக்கு அர்த்தம் தெரியல. ஆனால் அமித்ஷா சார் எதுக்கு ஜிவி பிரகாஷ் சாரை வந்து பார்க்க வந்தாங்க என்னன்னு தெரியல. ஒருவேளை நம்ம இளையராஜா சாருக்கு அங்கே பதவி கொடுத்துருக்காங்களே, அந்த மாதிரி எதுவும் பதவி எதுவும் கொடுக்க போகிறீங்களான்னு தெரியல. எது கொடுத்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு பெருமை, தமிழனுக்கு பெருமை என்றால் அதற்கு ஜிவி பிரகாஷ் சாரோட ஒரு பங்கீடும் இருக்குது அப்படின்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதே மாதிரி இயக்குனர் விக்னேஷ் கார்த்தி சார், விக்னேஷ் சிவன் அவரும் ஹிட்டு, நம்ம கார்த்திக் சுப்புராஜ் சார் அவரும் ஹிட்டு. அந்த 2 பேரோட பேரையும் சேர்த்து வச்சுருக்கீங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தின் மூலம் அடுத்த பரிணாமத்துக்கு போனீங்க. அதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு முக்கியமான விஷயம், இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன்பா. ஏதோ ப்ரமோஷனுக்காக வந்திருக்கேன்னு நினைக்க வேணாம். இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் நான் நடித்த கதாபாத்திரம்
என்னை தவிர கண்டிப்பாக வேறு யாரும் நடிக்கவே முடியாது இல்லையா? அதுக்கு என் மனமார்ந்த நன்றி இதுக்கு சொல்ல முடியாது. ஏன்னாக்கா என்னை தவிர இந்த படத்தில் வேறு யாருமே நடிக்கவே முடியாதுங்க. அப்படி ஒரு கதாபாத்திரம் நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரியும். அதே மாதிரி இயக்குனர் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்குறப்ப ரொம்ப அவரோட அசிஸ்டன்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா 20லேருந்து ஒரு 25க்குள்ளே தான் இருப்பாங்க. எல்லாம் வயசு பசங்க தான். ஏதோ ஒரு காலேஜ் கல்ச்சரல் ப்ரோக்ராமுக்கு வந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக கைத்தட்டி சிரிச்சே இது இப்படி பண்ணுங்க, அது இப்படி வர சொல்கிறா, இப்படி போக சொல்கிறா அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக இருந்தாங்க. ஏன்னாக்கா இதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன்லாம் பார்த்தாக்கா ரொம்ப அசிங்கமாக அவனை வெளில போக சொல்கிறான் யாராங்கண்ணா இப்படிலாம் ரொம்ப கோபமாக தான் பேசுவாங்க. ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து இப்போ ஆர்டிஸ்ட் வந்து எப்படி கோஆர்டினேட் பண்ணணும்னு தெரிஞ்சு ரொம்ப கேஷுவலாக பண்ணீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுக்கப்புறமும் இன்னும் நீங்கள் எடுக்க போகிற படங்கள் எல்லாத்துலேயுமே இதே மாதிரி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் 2000 ஓட்டு வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார் அப்படின்னு பின்னாடி போக மாட்டேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த டீமை வாழ்த்துறதுக்கு என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்கு மறுபிறவி கொடுத்த மாநாடு படத்தின் இயக்குனர் வெங்கட் பிரபு சார் தட்டு தானே தலைவன் எஸ்டிஆரின் மாநாடு வெங்கட் பிரபு சாருக்கு வழிய விட நன்றி நன்றி சார். அதே மாதிரி சிம்புதேவன் சார் வந்திருக்காங்க. என் தலைவனோட பேர் பாதி நீங்கள் வச்சுருக்கீங்க. நீங்கள் அவருக்கு முன்னாடி பிறந்தவர் இருந்தாலும் அவர் மீது உள்ள நம்பிக்கை உங்கள் மீதும் எனக்கு வந்து ஒரு மரியாதை உண்டு சார். நன்றி 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 சார். எங்கே வந்தவங்கெல்லாம் போயிட்டாங்களா? ஏவா நிறையா பேரை பற்றி பேசணும்னு நினச்சி எல்லாரும் போயிட்டாங்களாப்பா. சரி பரவாயில்ல. மிஸ்கின் சார் எப்படி மிஸ்கின் சார் போகும்போது ஒரு வார்த்தை ஒன்று சொல்லிட்டு போனாங்க. வந்தவொன்னே என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பத்திரிகை நண்பர்கள்லாம் அதை வீடியோவாக எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போட்டு தயவு செஞ்சு கொஞ்சம் வைரல் பண்ணுங்கள். ஏன்னாக்கா ஏய் நீ என்னடாப்பா ஒரே பரபரப்பாக இருக்கிற, பொறுக்கித்தனம் பண்ணிகிட்டு இருக்க, சூப்பராக இருக்குடா, அதே மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு போனார். ஏன்னா குட்டு வாங்கினாக்கா மோதிர கையால் குட்டு வாங்கணும் இல்லையா? ஸோ மிஸ்கின் சார் நானும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். பொறுக்கி பைய சார் அவன் பொறுக்கி பைய அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? அது வந்து நல்ல ட்ரெண்ட் ஆகி போச்சு. இப்போ படத்துலேயும் கூட வந்துச்சு. விஷால் சார் உங்கள்கிட்ட நான் ஒரு தயவு செஞ்சு நானும் உங்கள்கிட்ட கேட்குறேன். விஷால் சாரும் நம்ம மிஸ்கின் சாரும் இதோட இந்த பகையை விட்டுட்டு 2 பேரும் இணைஞ்சிருங்க. இணைஞ்சு நிறையா வெற்றி படங்கள் கொடுங்க. தட்டு. ஏன்னா சினிமா என்பது ஜாதி மதங்கள் எல்லாத்தையும் தாண்டி பகையெல்லாம் தாண்டி மக்களை வந்து மகிழ்விக்கிறதுக்கு தான். ஏன்னாக்கா விஷால் சார் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஹீரோ, ஒரு கலைஞர். அதே மாதிரி இயக்குனர் மிஸ்கின் சார் நீங்களும் வந்து எதாக இருந்தாலும் மனசில் உள்ளதை பட்டுன்னு பேசுகிறாளே. அன்றைக்கி ஏதோ கோபத்தில் தன்னோட தம்பியை திட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஏதோ ஒன்று சொல்லிட்டீங்க. இருந்தாலும் விஷால் சார் நான் மிஸ்கின் சார் சார்பாக உங்கள்கிட்ட நான் வந்து பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன். பழைய பகையை விட்டுருங்க. இனிமேல் நீங்கள் இந்த வருஷ கடைசிலையோ இல்லை அடுத்த வருஷத்துலையோ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும். இந்த ரசிகர்கள் எல்லாரும் பார்க்கணும். சரிங்களா? இந்த நேரத்தில் உங்களிடமிருந்து விடுபடுவது அடியே அடியே. படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ சார். சார் எனக்கு பொக்கே கொடுக்கல சார். நீங்களே ஒரு நடமாடும் பூச்செண்டுன்னு ஒரு சுமாரான பஞ்சு தேவையா? இன்னும் பிரச்சனை தான். வாங்க. தேங்க்யூ தேங்க்யூ சார். பொக்கே இருக்கா? வாங்க வாங்க. இல்லை இல்லை சரி வா நீ வா. ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி சார். அட்டை பத்திரம் சார். இல்லை இதுக்கப்புறம் வேர்ல்டில் யார் என்ன பேச முடியும்? இவ்வளோ க்ரியேட்டிவாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. மைக்கு ஃபுல்லாக துப்பிருக்கிறேன்னா என்ன? படம் ப்ரொமோஷனுக்கு பண்ணுவீங்கன்னு தெரியும் குல் சுரேஷன்னா. இப்போ இந்த குடும்ப பிரச்சனை, நண்பர்கள் சண்டை, அதெல்லாம் ஒரு மேடையில் தீர்த்து வைக்க முடியும்னா கண்டிப்பாக உங்களால் தான் முடியும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ப்ரெஸ், மீடியா, சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேமராமேன்ஸ் அண்ணா எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட்டு அண்டு எங்களோட டார்லிங் ப்ரோ அண்ட் அவி ப்ரோ உங்கள் 2 பேருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி அண்ட் தேங்க்யூ. சூப்பராக இந்த எனர்ஜியை செட் பண்ணி கொடுத்ததுக்கு. ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் சார் பற்றி ஒரு விஷயம் சொன்னோம். ஜென்ரலாக வந்து படத்துக்கு போனதுக்கப்புறம் செட்டு செம்மையாக இருக்குல்ல, இந்த ஸ்பாட் செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு தோணும். படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த ஃபீலிங் வந்து ப்ரொடியூசர் சார் வீட்டுக்கு போகும்போது தான்.
அங்கே போய் நின்றுட்டு அட்ரஸ் சொல்லியிருந்தாங்க, ஏரியா சொல்லிட்டாங்க. போயிட்டோன்னா இங்கே ஒரு பெரிய வீடு இருக்குது, சஃபாரி போட்டு 4 பேர் உள்ளே போகிறாங்க, வெளியே வர்றாங்க. அங்கேருந்து ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேளுங்கண்ணே. அந்த 5 பேர் வெளியே வந்துட்டு போகிறதாப்பா அவர் வீடு. உள்ளே போனாங்க. அந்த வீட்டுக்கு இதுக்கு முன்னாடி உள்ளே போயிருக்கவங்களுக்கு தெரியும், ஒரு 7-8 அடிக்கு ஒரு சோஃபா இருந்தது. அதை கட் பண்ணாலே ஒரு 5 வீட்டுக்கு சோஃபா போடலாம். அதான் கேட்டேன், நீ என்ன யாருன்னு வரப்போகிறா அப்படின்னு. உண்மையிலே ஒரு டானோட என்ட்ரி எப்படி இருக்குமோ அப்படி தான் சார் வந்தாங்க. ஸோ வந்து பார்த்ததுக்கப்புறம் நான் ஜாலியாக அப்படி பேசலாம்னு போனேன். உள்ள ஒரு சைடு சாமி ஸ்லோகம் ஓடுது, சாம்பிராணின்னு அப்படியே அமைதியாக காமாக கம்போஸ்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பர்சனல் லைஃப் பற்றி, என்னோடய லைஃப் பற்றி எல்லாம் டிஸ்கஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் நான் சொன்னேன், சார் ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தான், திருப்பி உங்களை வந்து ஒரு தடவை மீட் பண்ணோம் சார், ஒரு சில விஷயங்கள் பர்சனல் லைஃப் பற்றி வந்து எப்போ வேணுமோ வாப்பா அப்படின்னாரு. ஸோ அந்த வார்த்தைக்கும் இப்போ வரைக்கும் ஒரு அவ்வளோ ஒரு வெல்விஷராக துணையாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபஸ்ட்டு. அண்ட் டிரெக்டர் விக்னேஷ் கார்த்திக் ப்ரோ ரொம்ப 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 சென்சிபிளான ஒரு பர்சன். சின்ன திரையில் டிரெக்ஷன் சைட்லேருந்து சினிமா துறையில் டிரெக்டர் ஆனவங்களை நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஒரு ஹோஸ்ட்டாக ஒரு பெர்ஃபார்மராக இருந்து அன்னிலேருந்தே படம் பண்ணோம் சொல்லிட்டு இருந்து இன்றைக்கி அருமையான படங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதற்கு எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து டிரெக்ஷன் வந்து நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் விக்னேஷ் ப்ரோக்கு கண்டிப்பாக தரலாம். ஏன்னா இந்த துறையில் இருக்கும், இந்த சின்ன திரையிலேருந்து எவ்வளோ தூரம் வரலான்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு உதாரணமாக இருக்கீங்க. அண்ட் இந்த படத்துக்கு வரும்போது மட்டும்தான் லொக்கேஷன் 2 தடவை கேட்க வேண்டியது இருக்கும். ஷூட்டிங் எங்கே நடக்குதுன்னு கேட்போம், போனதுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸாக அந்த யூனிவர்ஸா ப்ரோன்னு கேட்போம். ஏன்னா பேரே அவ்வளோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ப்ரோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. அண்ட் எங்களுடைய டார்லிங் ப்ரோ ஜிவி ப்ரோ, 10 வருஷமாக அவரை நான் நிறைய மேடைகளில், நிறைய ரேடியோ இன்டர்வியூஸில் எல்லாத்துலேயுமே பார்த்துருக்கேன், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். ஆனால் இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் மறக்க முடியாது. இருந்தாலும் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஒரு நாள் ஷூட்டிங் முடியுது, ஸ்விம்மிங் பூல்கிட்ட உட்காந்துருக்கோம். என்ன ப்ரோ எங்கே போய்ட்டு வரீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை ப்ரோ இப்போ தான் சேனல் ஷூட் முடிஞ்சுது, அப்படியே போயிட்டு நான் ரேடியோவில் ஸ்கிரிப்ட் எழுதி வாய்ஸ் கொடுத்துட்டு அப்படியே ஜீ தமிழுக்கு ஒரு வாய்ஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் ப்ரோ வரேன் அப்படின்னு. ஓ சூப்பர் ப்ரோ அப்படின்னாரு. நீங்கள் ப்ரோ அப்படின்னு. அதான் சும்மா ப்ரோ ஒரு ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனார். போயிட்டு பேசிட்டே இருக்கப்போ திருப்பி அங்கேயே உட்காந்து ஏதோ ஒன்று கம்போஸ் பண்ணி அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தார். அந்த ஃபோனில் சின்ன கீபோர்டு அப்பப்போ நோட் பண்ணி வச்சுப்பார். அப்புறம் கூட இருக்கிறவர் சொன்னார், 8 படம் நடிக்கிறாரு, 10 படம் மியூசிக் பண்ணுறாருன்னு அவசரப்பட்டு நம்ம எங்கேருந்து வந்தோன்னு சொல்லிட்டோமோ அப்படின்னு ஃபீல் பண்ணோம். ஆனால் அதுக்கப்புறம் அன்றைக்கி பேசுகிறப்போ அவரோட படங்கள் பற்றி, மியூசிக் பற்றிலாம் நிறைய அன்றைக்கி டைம் இருந்ததுனால நிறைய பேசிட்டு இருந்துட்டு சொன்னோம், ப்ரோ நீங்கள் வேணால் பாருங்கள் ப்ரோ, அவருக்கு அது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் வேணால் பாருங்கள் ப்ரோ, நேஷ்னல் அவார்டு சீக்கிரமாக நடக்குது ப்ரோ அப்படின்னு சும்மா ஜென்ரலாக சொல்லிட்டு இருந்தேன். அன்றைக்கி அவர் சொன்னார், ப்ரோ நம்ம பண்ணிகிட்டே இருப்போம் ப்ரோ, அதே எனர்ஜியோட ஜாலியாக பண்ணுவோம் ப்ரோ, நம்ம லைக் பண்ணி பண்ணுறோன்னாரு. இது பேசி முடித்த அடுத்த நாள் நேஷ்னல் அவார்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. அவ்வளோ ஒரு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. அது மறக்க முடியாத ஒரு மொமெண்ட். இன்னும் பல விருதுகள் அந்த மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும். நாங்கள் லைஃப்பில் எந்தெந்த படங்கள்லாம் பார்த்து ரசித்து வந்தோமோ அது எல்லாத்துக்கும் நீங்கள் பில்லராக இருந்திருக்கீங்க. நீங்கள் நிறைய சூப்பரான படங்கள் நடிக்கிறீங்க. ஸோ டார்லிங் ப்ரோக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் கௌரி அவர்கள், மதும் ப்ரோ 2 பேருமே வந்து பயங்கர ஸ்வீட்டு, 2 சூப்பரான ஃப்ரெண்ட்ஸோட ட்ராவல் பண்ண ஃபீல் தான் இருக்கும். அண்ட் அதையும் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமாக எங்களோட டிஓபி சார், அவருக்கும் ஒரு பெரிய நன்றி. அண்ட் ஜஸ்டின் ப்ரோ, இந்த வாசந்தாழினி பாட்டை கேட்டு ஒரு தடவை யாருன்னா கேட்டாங்கன்னா திருப்பி அந்த பாட்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை ரேடியோவில் கேட்டாங்கன்னா இது என்ன பாட்டு தேடு அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லுவாங்க. இந்த பியூட்டிஃபுல்லான பாடல்கள் கொடுத்ததுக்கும் ஒரு பெரிய நன்றி. அண்ட் டைரக்டரோட டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீமும் ஒரு செம்ம எனர்ஜெட்டிக்கான டீம். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா இவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ இப்படி பார்த்தோன்னே பண்ணிடலாம் ப்ரோ அப்படின்ற அளவுக்கு செம்ம சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ பியூட்டிஃபுல்லான டீம், இவ்வளோ பியூட்டிஃபுல்லான படம். இந்த படத்தில் நானும் ஒரு சின்ன ரோல் ஜிவி ப்ரோவோட சேர்ந்து ஒரு ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். படத்தை தேட்டருக்கு வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆஸ் ஆல்வேஸ் லவ் யூ ஆல். நன்றி. கேப் விடாமல் 6 அடிக்கிறதுக்கு என் அண்ணனால் மட்டும் தான் முடியும். தேங்க்யூ விஜய், தேங்க்யூ ஸோ வெரி மச். ப்ரெஸ், செலிப்ரிட்டிஸ், வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ரொம்ப டென்ஷனாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப கம்மியாகவே பேசிடுறேன். அடியே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். ஏன்னா இதுக்கு முன்னாடி திட்டம் 2ன்னு ஒரு படம் பண்ணி தேட்டருக்காக தான் அதை பண்ணோம். பட் ஆனால் லாக்டவுன் அந்த சிச்சுவேஷனால் தேட்டரில் ரிலீஸ் ஆகலை. ஸோ இது தேட்டரில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த படம் நடக்கிறதுக்கு சித்தார்த் அப்படின்ற ஒரு பர்சன் தான் காரணம். ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜிவி ப்ரோ ஒரு பயங்கர ஃபன்னான ஒரு பர்சன். அவரை பார்க்கும்போதே ரொம்ப பொறாமையாக இருக்கும். எப்படி ஒரு மனுஷன் வந்து எப்பயுமே ஜாலியாகவே இருக்க முடியும் அப்படின்னு தோணும். ஆக்சுவலாக நான் யோசிச்சிருக்கேன், ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ அவரை மீட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருப்பார். அப்படி அவருக்கு நான் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருப்பேனான்னு தெரில. பட் நான் கண்டிப்பாக தான் ஃபீல் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பயங்கர ஜாலியான ஒரு வைப்பு. நேஷ்னல் அவார்ட் பற்றி விஜய் சொன்னாப்புல, நேஷ்னல் அவார்ட் அனௌன்ஸ் ஆன அன்னைக்கு நாங்கள் எடுத்த ஃபஸ்ட்டு டயலாக் வந்து நேஷ்னல் அவார்ட் வாங்கணுன்னா உனக்கு தலக்கணம் அதிகமாயிருச்சு, அந்த டயலாக் தான் எடுத்தோம். ஸோ அதை அவர்கிட்ட போய் கேட்ட உடனே சச்சா இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுக்கலாம் அப்படின்னாரு. ஸோ தேங்க்யூ ப்ரோ, இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் யூ.
கௌரி நிறைய ஹீரோயின்ஸ் தேடணும், ஏன்னா இதில் ஹீரோயினுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் இருக்குது. ஸோ அதனால் நிறைய ஹீரோயின்ஸ் தேடி கௌரியை ஃபைன் பண்ணோம். அண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, வெரி கோஆப்ரேட்டிவ். அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஃபெமினிஸ்ட் இருக்காங்க. ஏன்னா ஒரு டயலாக் இருக்கும் படத்தில், இந்த மாதிரி நீ என்னை டீனு கூப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அவங்க வந்து விக்னேஷ் டீனு அதை சொல்லணுமா வேணாம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இல்லைங்க, இது வந்து அவங்க ரொம்ப லவ்விங்காக அதை சொல்கிறாங்க அப்படி தான் சொன்னேன். ஆனால் இப்போ படத்தோட டைட்டிலே அடியேன்னு தான் இருக்குது. ஸோ ஷி வாஸ் வெரி கோஆப்ரேட்டிவ். இட் வாஸ் கிரேட் ஃபன் ஒர்க்கிங் வித் கௌரி. அதுக்கப்புறம் விஜய் அகைன் நீங்களே பார்த்துருப்பீங்க, பயங்கர ஃபன், பயங்கர ஜாலி, பயங்கர சில். நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கோம் உங்களை, சாரி அதுக்கு. அதுக்கப்புறம் வெங்கட் பிரபு சார், அவரோட பெரிய ஃபேன். நாங்கள் டீமே வந்து அவரோட மிகப்பெரிய ஃபேன். ஆக்சுவலாக முதல்ல அவரை கேட்டபோது அவர் பயங்கர பிஸியாக இருந்தார். ஸோ அதனால் ஓகே டேட்ஸ் இல்லை அப்படின்றதுனால வேறு கேரக்டர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணோம். பட் ஆனால் ஏதோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. வேறு ஒரு ஆர்டிஸ்ட்க்கு நான் கதை சொல்லிவிட்டு காரில் வந்துட்டுருக்கேன், அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. பட் அப்போ சரி லாஸ்ட்டாக ஒரு வாட்டி சார்கிட்ட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டேன். உடனே இல்லையா இன்னும் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். அவரை ஸ்பாட்டில் டைரக்ட் பண்ணும்போது மட்டும் ரொம்ப டென்ஷனாக இருக்கும், எதுவும் தப்பு நடந்துடக்கூடாது, எல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் சார், உங்களுக்கு ஆக்ஷன் கட் சொன்னது. தேங்க்யூ ஸோ மச் சார். அதுக்கப்புறம் படத்தோட ப்ரொடியூசர் சார், அதாவது படம் ஆரம்பித்து இது வரைக்கும் ஒரு நாள் கூட கோவப்பட்டோ ஹார்ஷாவோ ஒரு வாரத்தை கூட அவர் பேசினது கிடையாது. ஏன் டிலே ஆகுது, என்ன இஷ்யூ நடந்தாலுமே அதே, இப்போ நீங்கள் பார்த்தீங்களே அதே ஸ்மைலோட தான் எப்போவுமே இருப்பார். ஸோ ஒரு ட்ரீம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான். சிம்புதேவன் சார் சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரம் ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸாக கண்டிப்பாக இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வரும்ன்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த படம் மூலமாக மதும் கேஷ் வந்து அறிமுகமாகறாப்புல ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டரில். ஸோ அவரும் ஹீ இஸ் வெரி சின்சியர், வெரி ஹார்ட் ஒர்க்கிங். எத்தனை டேக் போனாலும் மூஞ்சிலாம் காட்டாமல் ரொம்ப ஸ்வீட் அவர். ஸோ அவருக்கும் ரொம்ப நன்றி. மற்றபடி டெக்னீஷியன்ஸ் கோகுல் பினாய், திட்டம் 2 அவர் தான் கேமரா பண்ணார், இந்த படமும் அவர் தான் பண்ணார். ரொம்ப ப்ரொடக்ஷன் ஃப்ரெண்ட்லியான ஒரு கேமராமேன். என்ன தேவையோ அதை கரெக்டாக சூப்பராக பண்ணுவார், அவருக்கு ரொம்ப நன்றி. ஜஸ்டின் பிரபாகரன், அவர் கூட ஒர்க் பண்ணுறது வந்து பயங்கர மேஜிக்கலாக இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும். அவர் சொன்ன மாதிரி இந்த படம் மூலமாக எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடச்சிருக்காரு. அவர் எந்த அளவுக்கு ஸ்வீட் அப்படின்னா, கம்போஸ் பண்ணும்போது சிஸ்டம் பார்த்து உட்காந்துருப்பார், நான் பின்னாடி உட்காந்துருப்பேன். இப்போ பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது சரணம் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா போட்டு திரும்பி பார்ப்போம். நான் சொல்லுவேன், ப்ரோ இந்த சரணம்ல அந்த செகண்ட் லைனு நல்லா மாற்றிடலாம் அப்படின்னு. சார் நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு டிஃபெண்டே பண்ண மாட்டார். எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன சொல்கிறோமோ அதான் ஓகே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் யூ டூ. இப்போ அப்புறம் படத்தோட எடிட்டர் முத்தையன், கிட்டத்தட்ட அவரை இருக்கிறதுலே இந்த படத்தில் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணது வந்து முத்தையனை தான். ஆப்ரேஷன்லாம் கூட பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு, முதுகு வலி வந்து இந்த படத்தினால. சாரி முத்தையன், தேங்க்யூ. அண்ட் டைரக்ஷன் டீம் மட்டும் கிஷோர், டைரக்ஷன் டீம் எல்லாரும் ஸ்டேஜ்க்கு வந்தீங்கன்னா, கிஷோர், ஏழுமலை, சபரி, கோபி, எல்லாருமே, மாதவன், கவிராஜ் இருக்கீங்களா, எல்லாருமே வந்தீங்கன்னா ஃபாஸ்டா. ஸோ இவங்க தான் படத்தோட டைரக்ஷன் டீம். இவங்களுக்கு ஒரு வாட்டி, ஏன்னா கடந்த ஒரு வாரமாக இவங்க யாரும் தூங்கலை. பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, படத்துக்காக பண்ணுறது தான். பட் ஸ்டில் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு இன்ட்ரோடியூஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி ரொம்ப நன்றி சார். உங்களோட அவங்க ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு. ஸோ எல்லாருமே உங்களோட ஃபேன்ஸ் அப்படின்றதுனால நீங்கள் ஸ்டேஜ்க்கு வந்து அப்படி உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றோம். விபி சார் ஆன் டு தி ஸ்டேஜ். எல்லாருக்கும் வணக்கம். எப்படியும் மேடைக்கு வந்துட்டு அடுத்தது நான் தான் பேசணும். இதுக்கப்புறம் தலைவர் தான் இருக்கார். அவங்க ஹீரோயின் இருக்காங்க, ஹீரோயின் முடிச்சுட்டு தலைவர் பேசுவார். பட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாம் வந்தது எல்லாருக்குமே வந்து வணக்கங்கள். உலக சினிமா வரலாற்றில் முதல் முறையாக வந்து
நான் கௌதம் மேனனா நடிச்சிருக்கேன். கௌதம் மேனன் கூட நடிச்சதில்லை. கௌதம் மேனனா நான் தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கௌதம் மேனனா நடிச்சிருக்கேன். நிஜமாக வந்து நான் விக்னேஷ் வந்து பேசிட்டு இருந்தபோது நாங்கள் முதல்ல கதை சொல்லும் போதே ரொம்ப பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 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 கதை ஒரு ஒரு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அதை எப்போ பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் தெரியாமல் இருந்தது. பட் ஆனால் வந்து கரெக்டாக அமைஞ்சு நடந்துருச்சு. முதல்ல வேறு எந்த டைரக்டராக ப்ளே பண்ணலாம்லாம் நிறைய பேசிகிட்டு இருந்தோம். அப்புறமா வந்து கௌதம் மேனன் சாராக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா அவர் கோச்சிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி, இன்னும் அவருக்கு தெரியாது நான் வந்து கௌதம் மேனனாக நடிச்சிருக்கேன்னு சொல்லி ட்ரெய்லர் வந்தப்புறம் தான் அவருக்கே தெரியும். அதுக்கு குரல் கொடுத்தது திருவாளர் விக்னேஷ் கார்த்திக் அவர்கள் தான். அவர் வந்து ஒரு மல்டி டேலண்டட், விஜய் சொன்ன மாதிரி வந்து ஸ்டேஜில் வந்து அவ்வளோ வாய்ஸஸ் பண்ணுவாங்க. அவர் நிறைய மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அவர். ஸோ அவர் வந்து எனக்கு அவர் தான் வந்து கௌதம் மேனனா வாய்ஸ் கொடுத்தது அவர் தான். ஸோ அவர்கிட்ட பேசிட்டிங்கன்னா அப்படியே கூட பேசுவார் அவர் ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி ஒரு 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 வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு ஃபிலிம். இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு 2 கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன் நான். ஒன்று வந்து ஒரு பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர்லேயே வந்துருச்சுல்ல. ஸோ ஒரு 2மே ரொம்ப கஷ்டமான கேரக்டர் தான். ஒன்று சயின்டிஸ்ட்டு, ஒன்று கௌதம் மேனன் சார். ஸோ 2மே வந்து பண்ணோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா வந்து நான் வந்து படத்தில் ஆல்ரெடி விஜய் சாரை டைரக்ட் பண்ணுற மாதிரி வரும் சீனு. எனக்கு கௌதம் மேனன் சார் வந்து யோகான் பண்ணிட்டாங்க படத்துக்குள்ளே அப்படின்ற மாதிரி வரும். அந்த அந்த போஸ்டர் பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துச்சு விஜய் சாரோட பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு லக்கி சாம் நீங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி வந்து ப்ரொடியூசர் சார் ஃபஸ்ட் டைம் அவங்கள வீட்டில் வந்து பார்க்கும் போதே எனக்கு வந்து விஜய் சொன்ன மாதிரிலாம் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் கிடைக்கல. எனக்கு ரொம்ப டிவைனாக தான் இருந்தது. ரொம்ப உள்ளே வந்து உங்கள் கூட வந்து பேசிட்டு உங்கள் கூட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகும்போது ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டிவைனாக தான் இருந்தது. அது ஒரு அவன் வந்து அப்படியே ஒரு பயங்கர டான் ஆகிட்டான் அவன். அந்த மாதிரி எனக்கு தோணலை. ரொம்ப 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 நல்ல ஃபீல். அண்ட் தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம் அண்ட் என்னையும் காஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து நான் நடித்தது வெறும் ஜிவியோட தான் வந்து எனக்கு வெறும் காம்பினேஷன்ஸ் படத்தில் ஃபுல்லாகவே. நான் நடித்த எல்லா நாட்களுமே வந்து ஜிவியோட தான். இது ஜிவியோட வந்து நான் எனக்கு தெரியும் நிறைய முன்னாடி நிறைய பழகியிருக்கோம். பட் ஆனால் இந்த ஷூட்டிங் டைமில் தான் வந்து எனக்கு இன்னும் நிறைய தெரிய ஆரம்பிச்சது ஜிவி பற்றி. ஹவு சிம்பிள் இஸ் அண்ட் ஹவு டவுன் டு எர்த் இஸ். நிஜமாவே ரொம்ப ரொம்ப ஒரு வெரி குட் ஹார்ட்டட் பர்சன்னா ஐ திங்க் ஜிவி. ரொம்ப ரொம்ப நல்ல மனசு ஜிவிக்கு. அதான் இப்படி சொல்கிற மாதிரி எப்போவுமே ஜாலியாகவே இருப்பார், எப்போவும் சிரிச்சுட்டே இருப்பார். அவர் யாருக்குமே தெரியாத விஷயம் வந்து பயங்கரமாக அஸ்ட்ராலஜிலாம் சொல்லுவார். பயங்கரமான அஸ்ட்ராலஜி விஷயங்கள்லாம் வந்து ஜிவி சொல்லுவார். எனக்கே வந்து சொன்னார் இதுக்கப்புறம் பாருங்கள் அப்படின்னாரு. கரெக்டாக அதே மாதிரி வந்து தளபதி 68 அனௌன்ஸ்மெண்ட் வந்து அன்றைக்கி எனக்கு ஃபோன் பண்ண, நான் தான் சொன்னேன்ல உங்களுக்கு அப்படின்னாரு. ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் தட் லவ் அண்ட் யூனோ அது திரும்ப ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பட் யூ கால்ட் அண்ட் விஷ் அண்ட் லவ் யூ ஃபார் தட். எவ்வளோ டேலண்டட்னா வந்து ஏன்னா இந்த படத்தில் வந்து ரொம்ப கஷ்டமான கேரக்டர் ஜிவி அவங்க பண்ண கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப, ஏன்னா எப்போவுமே என் கூட வர சீன்ஸ் மேக்ஸிமம் வந்து அது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிற ஒரு மொமெண்ட்டில் தான் எங்களுக்குள்ள சீன்ஸ் இருக்கும். ஸோ அந்த சீன்ஸ்லாம் வந்து அவர் எப்போவுமே கன்ஃபியூஸாக தான் இருக்கணும். அது வந்து அது அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து 2 டைம் லைன்லேயும் அவர் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அது வந்து அதில் இன்னொரு பெரிய விஷயம்னா வந்து அந்த ஷார்ட் முடிச்சுட்டு அந்த பக்கம் போயிட்டு வாதி படத்துக்கு சாங் கம்போஸ் ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு. ஃபோனில் வந்து இல்லை இந்த இடத்துல இந்த பாடு பாட சொல்லு, இந்த இடத்துல இப்படி பாட சொல்லுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து வாதி படத்தோடைய சாங் ரெக்கார்டிங்கை வந்து அடியே ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து பண்ணார் அவர். அதுக்கப்புறம் அவங்க வந்து அங்கேருந்து ஏன்னா லைவ் ஃபீல்டில் போயிட்டுருக்கு. ஸோ ஐ திங்க் மல்டி டாஸ்கிங் அட் த பீக் லெவல்னால் வந்து ஐ திங்க் ஜிவி தான். அதுலேயும் பாட்டுலேயும் இட்டு கொடுக்குறாரு, படத்துலேயும் இட்டு கொடுக்குறாரு. இங்கே வந்து கரெக்டாக இருக்குது, நடிக்கிறதெல்லாம் அவ்வளோ அற்புதமாக நடிச்சிடுறாரு. ஸோ தேங்க்யூ ஜிவி. அண்ட் மேல்மேலும் இனிமேல் நீங்கள் வந்து நீங்கள் கௌதம் சாரோட தான் நிறைய படம் நடிச்சிருக்கீங்க. அடுத்தது நம்ம நிறைய காம்பினேஷன் பண்ணுவோம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் கோகுல் கேமராமேன். அவர் பயங்கரமான ஃபாஸ்டான ஒரு ஒர்க்கர் அண்ட் அமேசிங் விஷுவல்ஸ் எல்லாமே. நான் இன்னும் ஆக்சுவலி படம் பார்க்கல, பட் ஆனால் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஐ திங்க் தே ஒர்க் ஸோ வெல் டுகெதர், டைரக்டரும் கேமராமேனும். அதுதான் ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் த ஹோல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் அதான் நான் பேசியிருந்தேன். இப்போ கௌரிக்கிட்ட கூட கேட்டிருந்தேன். அந்த பிரகிருதி வரல, there was this other girl who assistant இன்னைக்கு வரலன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தோம்.
ஸோ த ஹோல் டீம் வாஸ் ஸோ வைப்ரண்ட். ரொம்ப செம்ம டீமு. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். விரைவில் எல்லாம் படம் பண்ணுறேன். என்னுடைய விஷஸ் உங்களுக்கும். ஸோ அண்ட் அவ்வளோதான். தேங்க்யூ, நன்றிகள். அடுத்ததாக திரும்ப இவனே பேசுவான். தேங்க்யூ சார். சார், அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் ஏன் உங்களோட குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்கன்னா, விபி சாரோட எல்லா அசிஸ்டண்ட்டும் படம் பண்ணிடுவாங்க. சும்மா ஒரு 2 நாள் அவரோட வேலை பார்த்தாலும் படம் பண்ணிடுவாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் லூப் மெயின் ஸ்ட்ரீம். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் நரேட்டிவ்ஸ்லாம் வந்து அடுத்தடுத்து பாப்புலர் ஹீரோஸ் வச்சு வரணும் சார். நன்றி. அலெக்ஸா ப்ளே தளபதி 68 தீம் அப்படின்னு சீக்கிரம் சொல்ல வைங்க. தேங்க்யூ. அடுத்து பிரேம்ஜி சார், தேங்க்யூ. இப்போ தான் என்னோட ஃப்ரெண்ட் என்னை மெசேஜ் பண்ணாங்க, பிரேம்ஜி இன்னைக்கு ஹோஸ்ட் பண்ணுறாங்க, எனக்கு ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிம், ப்ளீஸ் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அடியே எனக்கு என் கரியரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மூவி. ஜஸ்ட் as விக்னேஷ் கீப்ஸ் டெல்லிங் மீ, சம்டைம்ஸ் எனக்கு என் வாழ்க்கையில் 96 எப்படி நடந்ததோ அப்படி தான் அடியே நடந்தது அப்படி சொல்லலாம். பிகாஸ் இட் வாஸ் ஆல் வெரி சடன். அது 96க்கு அப்புறம் நிறையா படங்கள் வந்தது, நிறைய கதைகள் கேட்டேன். பட் தேர் ஆர் ஒன்லி சம் மூவிஸ் தட் உடனே ஓகே பண்ணலாம், அந்த ஒரு ஃபீலிங் அடியே கொடுத்தது. இட் வாஸ் அ வெரி ரேண்டம் கால். ஒன் ஆஃப்டர்நூன் இங்கே நான் சென்னையில் இருக்கும்போது இப்படி விக்னேஷ் கதை 1 லைன் சொன்னார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கால்லையே சொன்னார். ஐ வாஸ் லைக் ஸோ இன்ட்ரெஸ்டட். இந்த கேரக்டர் நானே தான் பண்ணணும், கம் ப்ளீஸ் லெட்ஸ் ஹாவ் அ மீட்டிங். தட் ஈவினிங் நம்ம அந்த மீட்டிங் ஜாயின் பண்ணோம். அண்ட் இட் வாஸ் ஆல் எக்ஸ்ட்ரீம்லி குவிக். அண்ட் even now in the middle nikkumbodhu I'm feeling very very proud to be a part of a movie like this. Vignesh always romba interesting ana storyline. I'm a part of his next project too. adliyum romba na da kepen, how do you think of movies like this, eppadi, how does your mind work, eppome kepen nanu. And na panna character Sendalini, it's romba nariya layers, beautiful dimensions irukra or character. She's strong, she's lovable, she's everything in one person sollala. And I could play 2 Sendalinis, rendu universe la. So it's definitely going to be one of my most favorite characters for a very long time. Thank you Prem sir, Marley and Manvi. I am doing their next project too with Simbudevan sir both. And sila production companies la adha, I think somebody told before you meet them itself and the vibe kadikkum that seri, this is not just a financial transaction but and the true passion from the team. I think Jinender, Mahendran, everybody, like andaru involvement na feel panna. So thank you so much. Unga kuda innu work panano. And Mali and Manvi should produce a lot of more successful projects in Tamil and other industries as well. GV sir, thank you so much for being one of the most nicest co-actors ever. இந்த படம் ஜிவி சார் தான் பண்ணுறாரு. ஐ வாஸ் ஆல்சோ வெரி நர்வஸ். நான் அவரை பார்த்ததில்லை இதுக்கு முன்னாடி. ஏடிஎஸ் கிட்டலாம் கேட்டேன். டு பிரகிருதி ஐ வாஸ் ஆஸ்கிங், எப்படி இருப்பார், ரொம்ப இது ஸ்ட்ரிக்டாக இருப்பாரா? பட் நோ, ஹீஸ் வெரி கூல். நம்ம வி ஷார்ட் இன் ஒன் ஹவுஸ் ஃபார் மெனி டேஸ். அதுக்கப்புறம் டெய்லி வீட்டுக்கு வர மாதிரி, லைக் வி ஆல் ஃபெல்ட் ஸோ லைக் we became such good friends. Dinesh, I got so many good people in my life due to Adiye. Gokul sir, thank you. Summer visuals you have given us. The lighting between multiverse and the real world, romba beautiful ah kaatirparu. Justin Prabhakaran sir, amazing album. எனக்கு ரொம்ப முதல் காதல் is really stole my heart. First time கேட்கும்போதே I was like wow, it's so good. And GV sir also was enjoying when we were shooting for it. And for somebody of his caliber as a music director, like Justin sir said, no kind of involvement, na ibdi pannirpen abdi pannirpen, nothing like that. So it was so nice to see this kind of multi-talented, artists and technicians all coming together. செம்மையாக இருந்தது. வெங்கட் பிரபு சார், இன்னைக்கு தான் அவரை பார்த்தேன். ஐ எம் ஸோ சேட் தட் ஐ டோன்ட் ஹாவ் எனி சீன்ஸ் வித் ஹிம். மேடல் அதான் சொன்னேன், ஐ விஷ் ஐ ஹேட் சீன்ஸ் வித் யூ பிகாஸ் ஐ திங்க் எங்களோட மீ அண்ட் ஜிவி சாரோட ஏதோ ஒரு சீன் பார்த்துட்டு ஹீ டோல் விக்னேஷ் தட் நான் நல்லா பண்ணியிருக்கேன். அண்ட் தட் வாஸ் த பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஐ கேன் கெட் பிகாஸ்
VP sir is one of my favorite directors, and to be in a film as செம்மையா பண்ணியிருக்காரு. His character is so good. நான் படம் பார்க்கும்போது I really enjoyed everything that all the characters have put up. So yeah, thank you so much. I'm sorry if thank you the direction team, Prakriti, Shabri, Madhavan, ஷேக், so many of you. ரொம்ப எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான படம். என்னை ரொம்ப அழகாக காட்டியிருக்கீங்க இந்த படத்தில் as செந்தாழினி. And I love this look, that whole saree, and எனக்கு ரொம்ப I'm so excited for it. எல்லார்கிட்டையும் ஃபர்ஸ்ட்டு அடியை பற்றி தான் சொல்லுவேன். And I remember என்னோட பர்த்டேக்கு ஒரு நாள் we shot a scene and செம்மையாக ப்ராங்க் பண்ணாங்க. So maybe next week வருது, maybe we'll put that out. Vijay, I can't forget Vijay. You're such a wonderful person. எனக்கு எப்போவுமே டெய்லி எங்களுக்கு காம்பினேஷன் இல்லைனா கூட சம்டைம்ஸ் when we do have scenes together, it's just so much fun. ஆட்டோமேட்டிக்காகவே சிரிப்பு வரும். Completely like it. I completely enjoyed the process. So thank you so much. Thank you Abhishek for hosting so well. Thank you Premji. Thank you to everybody. Please watch Adiye in theaters and make it successful. நன்றி. ப்ளீஸ் ஹோல்ட் ஆன். இவ்வளோ நேரம் அந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம வெவ்வேறு காரணங்களுக்காக கண்டுகளித்திருப்போம். பட் எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்டு. படம் ஃபுல்லாக அவர் உங்களை அடியேன்னு கூப்பிட்டுருப்பாரு. நீங்கள் உங்கள் அடையை மேடை கூப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். நன் அதர் தேன் கேன் வி ஹாவ் GV Prakash ஆன் டு தி சார். பேசுகிறதுக்கு முன்பாக ஜிவி பிரகாஷ் குமார் தலைமை ரசிகர்கள் நற்பணி மன்றம் சார்பில் ஒரு அழகான மொமெண்ட் கிரியேட் பண்ணணும்னு நினச்சோம். அடியே திரைப்படம் பிரம்மாண்டமாக வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி அகில இந்திய ஜிவி பிரகாஷ் குமார் அவர்களின் தலைமை ரசிகர் மன்றத்தின் சார்பாகவும் மற்றும் அனைத்து மாவட்ட ரசிகர்களின் சார்பாகவும் இப்போது நமது இசை தளபதி ஜிவி பிரகாஷ் குமார் அவர்களுக்கு மாலை அணிவித்து வாழ்த்தி மரியாதை செய்கிறார்கள். GV 100ன்னு தனியாக அவருக்கு ஒரு ஈவெண்ட் பண்ணுவாங்க. பட் மாலி அண்ட் மான்வி சார்பில் தலைவனுக்கு ஒரு மொமெண்ட் கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். 100 films, born as a prodigy, living as GV. What a talent. நன்றி. Thank you so much. ரெண்டு பேரும் இது வரைக்கும் ஜோடியாகவே நின்று ஒரு ஃபோட்டோ கூட வந்திருக்காது. அதனால தான் nice to see you guys as a pair. GV sir, please, stage is yours. அனைவருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஹியர். உங்கள் எல்லாரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க வந்ததுக்கு. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம், ஒரு ரெகுலரான ஃபிலிம் கிடையாது. ஸோ ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம், ஒரு ஆல்டர்னேட் ரியாலிட்டி, ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் சயின்ஸ் ஃபிக்ஷன் லவ் ஸ்டோரி. ஸோ அதுவே ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணுறதுக்கு. திடீர்னு சென்னையில் ஸ்னோ வரும் அப்படின்னு சொல்லுவார், திடீர்னு சென்னையில் கார்ஸ்லாம் பறக்கும் அப்படின்னுவார். இதெல்லாம் எப்படி விக்னேஷ் எப்படி பண்ண போகிறீங்க விஷுவலாக அப்படின்னா he made it happen. So I wanted to be part of something very different and அடியேல எனக்கு அந்த சான்ஸ் கிடச்சிது. அண்ட் such a great team, ஒரு நல்ல டிரெக்டர், நல்ல கோஸ்டார்ஸ், விக்னேஷாக இருக்கட்டும், கௌரியாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், மதும்கேஷாக இருக்கட்டும், எவ்ரி ஒன். விபி சார் அவரோட வந்து நாங்கள் கேப்லலாம் வந்து மியூசிக் டிஸ்கஸ் பண்ணுவோம், எப்படி சாங் வாங்குவோம். நான் என்கிட்ட எப்படி ஒரு சுச்சுவேஷன் சாங்ஸ் வாங்குவாங்க, அவர் எப்படி சுச்சுவேஷன் சாங்ஸ் டிஸ்கஸ் பண்ணாருன்னு மியூசிக்கை வந்து அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணோம் நானும் அவரும். ஒரு நல்ல ஒரு டிஸ்கஷன் கிடைச்சி. கௌதம் சார் கூட ஒர்க் பண்ணும்போது அவர் இங்கிலீஷ் ஆல்பம்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுவார். இவர் கூட வந்து ராஜா சார் மியூசிக் அந்த மாதிரி பழைய விண்டேஜ் சுச்சுவேஷன்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பியூட்டிஃபுல் ஒர்க்கிங் வித் ஹிம். அப்புறம் சச் அ கிரேட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். நான் ரீசெண்டாக ஒர்க் பண்ணதிலே பெஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பிரேம் சார் அண்ட் பிரபா மேம். தேங்க்யூ ஸோ மச். அதாவது த பெஸ்ட் ப்ரொடக்ஷன். அவங்க இஃப் தே கிவ் அ வேர்ட் இட் வில் ஹேப்பன். இந்த டேட்டில் இந்த டைமில் ஷூட்டிங் நடக்கும்னா நடக்கும். ஸோ அதுக்கு வந்து எந்த மாற்றமும் இருக்காது. நம்ம டைமை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, நம்ம டைமை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அவங்க டைமையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ ஐ திங்க் தே ஆர் கோயிங் டு ஹேவ் அ கிரேட் ஃபியூச்சர். நான் கண்டிப்பாக ஐ ஃபீல் தே ஆர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராமிசிங் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஐ ஒர்க் வித் இட் ரீசென்ட்லி. நான் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் பர்ஃபார்மன்ஸஸாக கௌரி வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் மதும்கேஷ் ஃபர்ஸ்ட் டைமர் மாதிரி இல்லை நல்லா பண்ணியிருக்காரு. விஜய் வாஸ் ஸோ சப்போர்ட்டிவ். ஸோ மெனி ஆர்டிஸ்ட், ஸ்கூல் சுரேஷ், ஸோ மெனி ஆர்டிஸ்ட் ஒர்க் வித் மீ. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. டிரெக்டருக்கு வந்து ஒரு விஷன் இருக்குது. ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் சினிமா, ஒரு பேரலல் யூனிவர்ஸ், ஆல்டர்னேட்ஸ் யூனிவர்ஸ் வந்து எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நான் ஒரு கதை சொல்லும்போது சொன்னேன், இதை எப்படி படமாக எடுத்துகிட்டு வர போகிறீங்க விக்னேஷ், இது ஸோ காம்ப்ளிகேட்டட், இது எடுத்துகிட்டு வர முடியுமானா விஷுவல்ஸாக பார்த்தா தே ஆர் டூயிங் சம் மேஜிக். கோகுல், the
பினாய் த சினிமாட்டோகிராஃபர், சச் அ கிரேட் ஒர்க். ஒரு இவ்வளோ ஸ்பீடாக இவ்வளோ டைம்குள்ளே வந்து இவ்வளோ ஸ்டன்னிங்கான ஒரு ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். கோகுல் ஹஸ் காட் அ கிரேட் ஃபியூச்சர். ஜஸ்டின், சச் அ பியூட்டிஃபுல் ஆல்பம் ஹி இஸ் கிவன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்பம்ஸ் ஐ திங்க். அடியோட ஆல்பம் வந்து நான் இப்போ தான் சில சாங்ஸ்லாம் நான் இங்கே தான் கேட்டேன். இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். நான் கூப்பிட்டு சொன்னேன், ரொம்ப நல்லா இருக்கு ஜஸ்டின், ரொம்ப நல்லா இருக்கு. ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் ஆல்பம். தி எடிட்டர், தி ஆர்ட் டைரக்டர், ஆல் தி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே, எல்லாம் சின்ன சின்ன பசங்க, லைக் சபரி, கிஷோர், ஏழுமலை, பிரகிருதி, மாதவன், so many youngsters தேர் எல்லாருமே வந்து அவ்வளோ பேஷனட்டாக ஒர்க் பண்ணாங்க. இப்படி ஒரு டீம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் வந்து ரொம்ப சின்சியர். ஐம் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் சச் அ டீம் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. அண்ட் அடியே வந்து டெஃபினட்டாக ஒரு ரெகுலர் ஃபிலிம் கிடையாது, ஒரு டிஃப்ரெண்ட் அட்டெம்ப்ட், ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் அட்டெம்ப்ட். ஸோ அந்த அட்டெம்ப்டை வந்து நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் தி ஆடியன்ஸ் ஆல்சோ எம்ப்ரேசஸ் த ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச். Thanks Cinema Payan and Premji. Thank you for hosting it so exciting. நல்லா இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. The way you both hosted it was not something normal. It was very interesting. அது விஜய்க்கு இன்னைக்கு தொண்டை கட்டினதுனால தான் நம்மளை கூப்பிட்டாங்க, இல்லைன்னா மச்சான் தான் எப்பவுமே. ஆமா, யூசுவலாக விஜய் தான் வந்து மைக்கை பிடிச்சிட்டு பேசிட்டு இருப்பாரு. இந்த வாட்டி அவரை வந்து விடாம சினிமா பையன் கட்டி வச்சுட்டு ஆர்டிஸ்டா வாமாமா அப்படின்னு சொல்லியாச்சு. லவ் யூ டி. தேங்க்யூ சேர்ல கட்டி வச்சதுக்கு. ஆமா சார், ஆமா சார், தேங்க்யூ. இல்லை கூல் சுரேஷ் சார் பக்கத்தில் வர உட்காந்துருக்கானா, அப்பப்போ அப்படியே பொறுமையாக கதகளி ஆடுது. அந்த துப்பட்டா பக்கத்தில் அவர் தெரியறதே ரொம்ப கஷ்டம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ வெரி மச். நன்றி 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 விக்னேஷ் கார்த்திக் அவர்களே. உங்களோட அன்பை எங்கள் கதாநாயகனுக்கு செலுத்திடுங்க, கதாநாயகிக்கு செலுத்திடுங்க. இல்லை இந்த ஜஸ்டின் பற்றி, சாரி ஜஸ்டின், நிஜமா லவ் யுவர் ஒர்க். யூர் அன் அமேசிங் மியூசிஷியன், மியூசிக் டைரக்டர், கம்போசர் அண்ட் ரொம்ப பெரிய ஃபேன்ஸ் உங்களுடைய ஒர்க்குக்கு. அண்ட் யுவன் நிறைய உங்களை பற்றி யுவன் பேசுவான். தேங்க்ஸ் டு யுவன் ஃபார் சிங்கிங் அ சாங் இன் திஸ் ஃபிலிம். இட் வாஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம். அவ்வளோ அழகாக பாடியிருந்தாரு. தேங்க்யூ ஸோ மச் யுவன். உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற பாண்டும் அந்த மாதிரி ஒரு பாண்டு. அதனால் வந்து ஐ திங்க் யுவன் வில் கோ தி எக்ஸ்ட்ரா மைல் ஃபார் யூ கைஸ். யா, ஹி இஸ் வெரி ஸ்வீட். நாங்கள் அப்பப்போ பேசிப்போம். எனக்கு வந்து நான் சூரிய போட்ட நேஷனல் அவார்டு வாங்கின போது அவர் எனக்கு கிஃப்ட் பண்ணார், வந்து எனக்கு மீட் பண்ணி எனக்கு அவ்வளோ கிஃப்ட் பண்ணிட்டு போனார். ஸோ வி ஹாவ் அ பியூட்டிஃபுல் பாண்டிங், மீ அண்ட் யுவன். இஸ் வெரி ஸ்வீட். அண்ட் பிரேம் ஆல்சோ, ஐ லைக் ஹிஸ் ப்ரோக்ராமிங். இஸ் a very good programmer also. அது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, தெரியாது. பட் ஆனால் ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு விஷ் ஜஸ்டின் ஆல் தி வெரி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். அண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது அடியே டீம். கரெக்டாக முடிஞ்சதா? தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ வெரி மச்.